வணக்கம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய பொது அறிவு வகுப்புல நம்ம பொது அறிவியலில் இயற்பியல் பாடப்பகுதியில் அணுக்கரு இயற்பியல் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம இயற்பியல்ல இது கடைசி தலைப்பு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ நம்மளோட புத்தகத்தில் 11வது சாப்டரா வந்து இருக்கு. பேஜ் நம்பர் வந்து 91 இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதுல என்னென்ன படிக்க போறோம், என்னென்ன துணை தலைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நினைவுக்கு வர்றது வந்து அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு அப்படின்னு வரும். ஸோ அது ரொம்ப முக்கியமான நம்ம கேள்வியும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒன்லைனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு, நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாரு, வந்து புரோட்டானை கண்டுபிடிச்சது யாரு, வந்து அணுக்கரு மையத்தை கண்டுபிடிச்சது யாரு சொல்லிட்டு இதுவே நமக்கு ரொம்ப சிம்பிளா பேசிக்கா கேட்டாங்க. அது மொதல் பேஜ்லேயே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதே நம்ம வந்து மொதல் பேஜ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கதிரியக்கம் கண்டுபிடிப்பு ஹிஸ்டாரிக்கலா வரலாற்றின் அடிப்படையில் எப்படி வந்து அது ஆரம்பம், எப்படி ஹென்றி பெக்கோரல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அடுத்து மேடம் பியூரி என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இயற்கை கதிரியக்கம்னா என்ன, செயற்கை கதிரியக்கம்னா என்ன, தூண்டப்பட்ட கதிரியக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுல டேபிள் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்ப அட்டவணையில உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அதே மாதிரி கதிரியக்கத்தின் அழகு பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப கியூரி எப்படி யூஸ் பண்றோம், அது அளவீடு எப்படி இருக்கு, ரூதர்ஃபோர்ட் எப்படி இருக்கு, பெக்கோரல் எப்படி இருக்கு, ரான்ஜென்ட் எப்படி இருக்கு அப்படின்றத படிக்க போறோம். அப்புறம் ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த கதிரியக்கம் நடைபெறும் போது ஆல்பா கதிர்வீச்சு, பீட்டா கதிர்வீச்சு, காமா கதிர்வீச்சு நடைபெறும் பொழுது அந்த அணுக்கருவில் என்ன மாற்றம்லாம் நிகழும் வந்து அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப அதை கம்பேர் பண்ணி அட்டவணையில ஆல்பா பீட்டா கதிர்களின் வந்து பண்புகள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது அணுக்கரு பிளவு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதோட வரையறைனா என்ன, அணுக்கரு பிளவு அப்படின்னு பார்க்கும். அதுவும் ஹிஸ்டாரிக்கலா போகும்போது ஃபர்ஸ்ட் எப்ப யுரேனியத்தை வந்து உடைச்சு வந்து பேரியம் கிரிப்டான் 2 தனிமமா மாறுச்சு. அப்ப 2ஆம் உலகப் போர்ல வந்து ஜப்பானுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து 2 குண்டுகள் வந்து போட்டிருப்பாங்க. அந்த குண்டுகள்ல என்ன வகையான தனிமம் வந்து பயன்படுத்தினாங்க, யுரேனியம் எதுல பயன்படுத்தினாங்க, புளூட்டோனியம் எதுல பயன்படுத்தினாங்க, அந்த குண்டோட பேர் என்ன, ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ்ல வந்து பாம்பு வந்து போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம படிக்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த அணுக்கரு பிளவு நடத்தினது யாருன்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான். ஆனா அணுகுண்டு தயார் பண்ணது யாரு அப்படின்னா வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட். சோ அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 2ஆம் உலக போரை நிறுத்த போறோம் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஜப்பான் மேல பாம்பு போடுறாங்க பார்க்கணும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப யுரேனியம் உடையும் பொழுது என்ன தனிமங்களா மாறுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். எவ்வளவு நியூட்ரானை வந்து வெளியிடும், அணுக்கரு தொடர் வினைனா என்ன, கட்டுப்பாடோட வினைனா என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அணுக்கரு உலையில எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து அந்த அணுக்கரு பிளவு நடைபெறும் பொழுது அந்த மாறுநிலை நிறைனா என்ன, சிம்பிள் தான். எல்லாமே கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாவே இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு மெமரி ஆயிடும். அப்படியே டைரக்டா நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் எழுதலாம். ஆனா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த ஃபேக்ட் மட்டும் நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணாதான் மெமரி ஆகும் அப்படின்னு. சோ அதுக்கு தான் நம்ம ரிவிஷன் தேவைப்படுது, டெஸ்ட் பிராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கு அடுத்து அணுகுண்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் எலக்ட்ரான் வோல்ட் எப்படி நம்ம மதிப்பிடுறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதற்கு அடுத்து அணுக்கரு இணைவு. இப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு வரும்போது எங்க வந்துடும்னா ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த அணுக்கரு இணைவு எங்க நடக்குது இயற்கையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய விண்மீன்கள் நடைபெறுகிறது. சோ அதை பத்தி நம்ம இன்றைய வகுப்புல படிக்க போறோம். அப்புறம் ஐன்ஸ்டீனோட E = mc² என்ன, அது ஏற்கனவே நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய ஆற்றல் சமன்பாடுன்னு சொல்லிட்டு அதுனா என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அப்புறம் அணுக்கரு இணைவுக்கான நிபந்தனைகள் தொடர்ந்து இது வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. விண்மீன் ஆற்றல்னா என்ன, ஹைட்ரஜன் குண்டுனா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் அணுக்கரு இணைவு மூலமா நம்ம பயன்படுத்தினால என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் கதிரியக்கத்தின் பயன்கள் வெரி இம்பார்ட்டன்ட். வேளாண்மையில என்ன வகையான கதிரியக்கம் பயன்படுத்துறோம், அதனால நமக்கு என்ன நன்மை, எப்படி நன்மை அப்படின்னு பார்க்க போறீங்க. அப்புறம் மருத்துவத்துல எப்படி இருக்கு, என்ன வகையான நம்ம தனிமத்தை பயன்படுத்துறோம், அணுக்கரு தனிமமா கதிர்வீச்சு தனிமம் எதை பயன்படுத்துறோம், அதுக்கப்புறம் தொழிற்சாலையில் என்ன பயன்படுத்துறோம், தொல்லியல் ஆய்வில் என்ன பயன்படுத்துறோம், அப்புறம் பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்ன ஃபாலோ பண்றோம் அணுக்கரு உலைகள் இருக்கக்கூடிய பகுதியில். அப்புறம் அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கதிர்வீச்சோட அளவு எப்படி இருக்கும், அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன. அப்புறம் அணுக்கரு உலை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வகையான உலையெல்லாம் உலக அளவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அப்புறம் அணுக்கரு உலையில வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள் என்னென்ன, இப்போ எரிபொருள்னா என்ன, தனிப்பான என்ன, கட்டுப்படுத்தும் கழிவுனா என்ன, குளிர்விப்பானா என்ன, தடுப்புச்சுவர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அணுக்கரு உலையின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் இந்திய அணுமின் நிலையங்களை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் முக்கியமான சில ஸ்டார் கொஸ்டின்ஸ் நம்ம ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கடைசியா வந்து ஒன்லைனரா வந்து பார்த்து முடிக்க போறோம். இதுதான் வந்து நம்ம அணுக்கரு இயற்பியல் தலைப்புல படிக்க போகுது. டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல ரொம்ப சுலபமா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இன்றைய வகுப்பு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு கேள்வி ஷூர் அப்படின்னு. இதுதான் நம்ம இயற்பியல்ல கடைசி தலைப்பு. அடுத்த வகுப்புல நம்ம வேதியியல் அப்படின்றது நம்ம தொடங்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். சோ நம்ம புக்ல வந்து பார்த்தீங்கன்னா பக்க எண் வந்து 91 எடுத்துக்கோங்க. அப்படியே நான் சொல்றது என்ன மார்க் பண்றோம் அதை அப்படியே நீங்களும் கூடவே ஹைலைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளாஸ்லயே படிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன ரிவிஷன் தான்.
அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிருந்தீங்க, போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா அங்க போயிட்டு நீங்க டெய்லி டெஸ்ட் போட்டுருங்க. அண்ட் ஈவினிங் குரூப் டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா ஒவ்வொரு டாபிக் முடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நீங்க டாபிக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிவிஷன் தான் ஃப்ரெண்ட். இந்த ரெடியா காத்துட்டு இருக்கும் புக் வந்து நீங்க ஹைலைட் பண்ணது அண்டர்லைன் பண்ணது காத்துட்டு இருக்கும். டெஸ்ட் போடும்போது அடிஷனல் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கணும். அப்ப அப்படியே வேல்யூடேஷன் பண்ணி அந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு அதிகாரி நீங்க ஆகிறதுக்கான ஒரு புத்தகமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. புத்தகம் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு ஹைலைட்டர் வச்சு நீங்க கலர்ஃபுல்லா ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்குறோம். அந்த எக்ஸ்பிளனேஷன் அடிஷனலா எழுதி அந்த புத்தகத்துல வேல்யூடேஷன் பண்ண வேண்டியது யாருன்னா உங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க நம்ம அகாடமில அப்படின்னா அந்த கிளாஸ்ல அடிஷனலா ஏதாவது சொன்னாலும் அதையும் எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாம். அப்படியே ரிவிஷன் பண்ணி அந்த புத்தகத்தை நல்லா மெமரி பண்ணிட்டீங்க. போட்டோ காலம் அப்படின்னு இது வந்து இந்த புத்தகத்துல வந்து இடது பக்கத்துல இருக்கு, வலது பக்கத்துல இருக்கு, இது டாப் கார்னர்ல இருக்கு, இது பாட்டம் கார்னர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மெமரி ஆயிடும். அப்ப எக்ஸாம் இந்த பேஜ் நம்பர் ஞாபகத்துக்கு வராது, பேஜ்ல எந்த இடத்துல இருக்கு, எந்த மூலையில இருக்கு, எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நினைவுக்கு வரும். நீங்க எழுதுனது எல்லாமே நினைவுக்கு வரும். அதை வச்சு ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்றோம், அரசு பணியில போய் அமர்றோம் அப்படின்றத நம்மளுடைய டார்கெட் வந்து இருக்கப்போது. ஸோ வாங்க படிக்கலாம். இதுவரை நம்ம வந்து 10 தலைப்புகள் முடிச்சிருந்தோம். பிறண்டது இயல்புல இருந்து ஆரம்பிச்சு வெப்பவியல் வரையும் போய் முடிச்சிருந்தோம். இப்போ அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 11வது தலைப்பா நம்ம படிக்க இருக்கோம். பொருளின் மூலக்கூறு அணு ஒன்றை உருவாக்கும் சரங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ அணுக்கரு அப்படின்னும் பொழுது வந்து நம்ம எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னா வந்து இப்போ அணு அப்படின்னும் போது அதோட பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து இது வந்து அணு, அதுக்குள்ள இருக்கிறது அணுக்கரு அப்படின்னு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். வட்டப்பாதையில யார் இயங்கி வந்துட்டு இருப்பா அப்படின்னா வந்து எலக்ட்ரான்கள் இயங்கி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த புரோட்டான் என்ன மின்சுமை கொண்டது, நேர் மின்சுமை கொண்டது, எலக்ட்ரான் வந்து எதிர் மின்சுமை கொண்டது. எப்பவுமே ஒரு அணு அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து அதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான்களும் வெளிவட்ட பாதையில சுற்றி வர எலக்ட்ரான்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும் அப்படின்னு. அப்போ புரோட்டானும் எலக்ட்ரானும் எப்பவுமே வந்து சமமா இருக்கும். அப்போ அணு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மின்சுமை அற்றதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா எலக்ட்ரான் மைனஸும் புரோட்டான் பாசிட்டிவ் நேர் மின்சுமை கொண்டது எதிர் மின்சுமை சமமா இருக்கனால மின்சுமை அற்றது. இப்ப அணுக்கரு அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அணுக்கருனா நியூட்ரான் வந்து மின்சுமை அற்றது, அது 0. அப்ப புரோட்டான் வந்து மின்சுமை கொண்டது, நேர் மின்சுமை. அப்ப அணுக்கரு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா வந்து என்ன வகையானது அப்படின்னா நேர் மின்சுமை கொண்டது அப்படின்னு. அது எலக்ட்ரான் அப்படின்னும் போது எதிர் மின்சுமை கொண்டதா வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அணுக்கரு அப்படின்னா நேர் மின்சுமை கொண்டது, அணு அப்படின்னு கேட்டாலும் மின்சுமை அற்றது அப்படின்னு. அதே மாதிரி நியூட்ரான் அப்படின்னும் போது மின்சுமை அற்றது அப்படின்னு. சோ அதுல அதுக்கு அடுத்தபடியா நம்ம இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு எடுக்கும் போது என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஓகே. அடுத்து வந்து கிரேக்க தத்துவ அறிஞர் வந்து டெமோக்ரிட்டஸ் அப்படின்றவர் என்ன பண்ணா பருப்புகள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பருப்புகள் பகுக்க முடியாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா தான் இல்ல அது பகுக்க முடியும் அப்படின்றத பின்னாளில் வரக்கூடியவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இதை வந்து பகுக்க முடியாததான் வந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு வந்து. ஸோ அப்ப டெமோக்ரிட்டஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அது வந்து தத்துவ அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 400 வந்து சங்க காலம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சங்க காலத்துக்கு முற்பட்டதுன்னு கூட சொல்லலாம், சங்க காலம் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப அந்த பீரியட் அப்படின்னா ஜான் டால்டன் என்பவர் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்றார். அப்ப தனிமங்கள் வந்து ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா அந்த தனிமம் வந்து ஒரே வகையான அணுக்களால் ஆனதுன்னு சொல்றேன். இதான் வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி நம்ம சொல்லுவோம், இந்த நவீன அணு கொள்கையை நம்ம இதுதான் சொல்லுவோம். அப்ப தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னா அது கரெக்ட். வந்து ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா வந்து எலக்ட்ரான்களை கண்டுபிடிக்கிறாருங்க. அப்ப ஜே தாம்சன் அப்படின்னு பாக்குறோம் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறார். கேத்தர்னா எதிர் மின்சுமை கொண்டது அப்படின்னு கண்டறிந்தார். கோல்ட்ஸ்டீன் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா வந்து நேர் மின்சுமை கொண்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். நேர் மின்சுமை கொண்ட ஆனோட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். பின்னால அதுக்கு பெயரிட்டது யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் தான் பெயர் வைக்கிறார். அதுக்கு பேர் என்ன புரோட்டான்கள் அப்படின்னு பேர் வைக்கிறார். அதே மாதிரி மின்சுமை அற்ற நியூட்ரான்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா சாட்விக் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல பொறுத்துக்களை நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. சோ அப்ப யார் என்ன கண்டுபிடிச்சா அப்படின்றது நமக்கு தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியமானதா இருக்கு அப்படின்னு. சோ அதை கண்டிப்பா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 1911 வந்து பிரிட்டிஷ் அறிவியலாளர் வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அணுவின் நிறையானது அதன் மையத்தில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப அணுவின் மையத்துல அதனுடைய நிறை வந்து செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து நம்ம புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அப்படின்னும் போது அது மின்சுமை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நேர் மின்சுமை, இது வந்து நியூட்ரல் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதனுடைய நிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து செறிந்து காணப்படுதுன்னு சொல்றாரு. அப்ப எலக்ட்ரான் அப்படின்னும் போது நெகட்டிவா இருந்தாலும் இதனுடைய நிறை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 0 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப எலக்ட்ரான்
பொறுத்தவரை நிறை வந்து 0வா இருக்கிறதுனால சுழியா இருக்கிறதுனால அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இப்ப அணுவோட நிறை அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரானோட நிறை தான் அணுவோட நிறை அப்படிங்கிறோம். நம்ம எழுதும் போது அப்படிதான் எழுதும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் அப்படின்னு நம்ம எழுதும் போது H போட்டு மேல பவர்ல வந்து 4 போடும், கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 போடும். இந்த 4 அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து சோ அதனுடைய நிறைய வந்து குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப 2 புரோட்டான் 2 நியூட்ரான் அப்படின்றது இருக்கும். சோ அதுதான் குறிக்கும். அப்ப புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான் அதனுடைய நிறைய வந்து இருக்கும். இந்த 2 அப்படின்றது வந்து அதனுடைய அணு எண் சொல்லுவோம். அப்ப அணு எண் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது எதை குறிக்கும்னா புரோட்டானின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துட்டா ரெண்டுமே சமமா தான் இருக்கும். சோ அப்ப புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை தான் வந்து என்னன்னா நம்ம 2 அணு எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கீழே எழுதுறது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அணு எண் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த ஷோல்டர் எழுதுறது என்ன அப்படின்னா வந்து இது வந்து நிறை எண் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நிறை எண் எதை சார்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரானை சார்ந்தது, எலக்ட்ரானை விட்டுறோம் அப்படி பார்க்கிறோம். அப்ப அணுவோட நிறை எங்க செறிந்து காணப்படுதுன்னு கேட்டாங்கன்னா மையத்துல செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப என்ட்ரி பெக்கோரல் தான் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேஜிக் டிராயர்ல வந்து அது தனிமத்தை வந்து பாத்தீங்கன்னா எதுனா யுரேனியத்தின் அந்த தாதுன்னு பகல பிட்ச் பிளேன்னு சொல்லிட்டேன். சாதா வந்து என்ன பண்றாருன்னா அதோட கூட்டு பொருளை மேசையில வச்சுட்டு போயிறாரு. அங்க ஒரு ஒளிப்பட தகடு இருக்கு. அந்த ஒளிப்பட தகடு வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குறாரு, கண்டுபிடிச்சாரு. அப்ப யுரேனியம் ஒளிப்பட தகடினையும் பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது. இந்நிகழ்வு தான் என்ன சொல்றேன்னா கதிரியக்கம் அப்படின்னு வந்து ஏன் வெளியிடுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது அன்ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு தனிமம் இயற்கையில இருக்கும் பொழுது அதனுடைய உட்கரு வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கு, நிலைத்தன்மை அற்றதா இருக்கு. நிலையா மாறுறதுக்காக என்ன பண்ணுனா கதிர்வீச்சுகளை வெளியிடுது. அப்படி வெளியிடும் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய எண்ணிக்கை இப்ப ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர் அப்படின்னு வெளியிடும் பொழுது அந்த ஆல்பா பீட்டா அப்படின்னும் போது அதனுடைய அணு எண் நிறை எண்ணில் மாற்றத்தை ஏற்படுத்தி அது ஸ்டேபிளான ஒரு தனிமமா மாறிடுது. அப்ப அன்ஸ்டேபிளா இருக்கும் போது அது நிலையற்ற தன்மையில இருக்கும் போது நிலையான ஒரு தனிமமா மாறுவதற்காக என்ன பண்ணுதுன்னா அது கதிரியக்கங்களை வெளியிடுகிறது. அப்படி வெளியிடக்கூடிய கதிரியக்கங்கள் அப்படின்றதுனால அது நிலைத்தன்மை பெறுகிறது. இது இயற்கையில நேச்சுரலாவே இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப யுரேனியம் இருக்கு அப்படின்னும் போது புளூட்டோனியம் இருக்கு, தோரியம் இருக்குன்னா கதிரியக்கம் தன்மை வாய்ந்ததா இருக்கு. அது கதிர்வீச்சை வெளியிட்டு அது நேச்சுரலாவே என்ன பண்ண இயற்கையாவே வந்து அது நிலைத்தன்மை அடையிறதுக்காக கதிரியக்கத்தை வெளியிடுது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் கதிரியக்கம் அப்படின்றது. இப்ப போலந்து நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர் மேரி கியூரி, அவருடைய கணவர் வந்து பியரி கியூரி அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதே யுரேனியம் அப்படின்றது பிட்ச் பிளண்ட் அப்படின்னு கருமை நிறம் கொண்டது சிறிய கதிரியக்க அந்த சிறிய கதிரியக்க கனிம தாதுல இருந்து கதிரியக்கம் வருவதை கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே இவர் கண்டுபிடிச்சார், அதனால அவங்களுக்கு வந்து அதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனா அதுல ஒரு கூட்டு பொருள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வந்து மேரி கியூரி, பியரி கியூரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரேடியம் அப்படின்னு. அப்ப யுரேனியம் வந்து கதிரியக்கத்தன்மை வாய்ந்தது கண்டுபிடிச்சது யாருன்னா பிட்ச் பிளண்டில வந்து என்ட்ரி பெக்கோரல் கண்டுபிடிக்கிறார். ரேடியத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க, மேரி கியூரி, பியரி கியூரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த கதிரியக்க தனிமங்கள் செறிவு மிகுந்த கதிர்கள் ஆனா என்ன கதிர்கள் வெளியிடுதுன்னா ஆல்பா பீட்டா காமா அப்படின்ற கதிர்வீச்சை வெளியிடுகிறது அப்படின்னு. அப்ப செறிவு மிக்க கதிரியக்கங்களை வெளியிடக்கூடியது எது அப்படின்னா வந்து இந்த ரேடியமா இருக்கட்டும், யுரேனியமா இருக்கட்டும், அது ஆல்பா பீட்டா காமா கதிர்கள். சில தனிமங்களின் உட்கருக்கள் நிலையற்றவையாக உள்ளன அப்படின்னு. அப்ப நிலையற்றதா இருக்கு. இந்த உட்கருக்கள் சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையோட உட்கருக்களாக மாறுகின்றன. அந்த சிதைவடைகிறது அப்படின்னா என்ன ஆகுனா வேறொரு தனிமமா மாறுது அப்படின்னு. இந்த நிகழ்வு தான் நம்ம என்ன சொன்னா கதிரியக்கம் வந்து. அப்ப நிலையற்ற தனிமங்களா இருக்கு, அன்ஸ்டேபிளா இருக்கும்போது ஸ்டேபிளா அதை மாத்திக்கிறதுக்காக அது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கதிரியக்கங்களை வெளியிடுது அப்படின்னு. சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வு கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கதிரியக்க தனிமங்கள் என இது வந்து அழைக்கப்படுகின்றன. அப்ப கதிரியக்கங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்பா பீட்டா காமா அப்படின்னா கதிரியக்கங்களை வெளியிடும். அது என்ன அப்படின்னு பின்னாடி பார்க்க தான் போறோம். இப்ப இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு எடுக்கும்போது யுரேனியம், ரேடியம் போன்ற சில தனிமங்கள் கதிரியக்கம் உட்பட்டு மனித குறுக்கீடு எதுவுமே இல்லாம தன்னிச்சையா கதிர்வீச்சு வெளியிட்டே இருக்கும். இதுதான் இயற்கை கதிரியக்கம் அப்படின்றது. இப்ப நம்ம தனிமங்கள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டாபிக்கா தான் படிக்க போறோம். தனிமங்கள் சேர்மங்கள் சொல்லிட்டு மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்குன்னா 118 தனிமங்கள் வந்து இருக்கு அப்படின்னு. இந்த 118 தனிமங்கள்ல அணு எண் அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு 118 வரையும் போகும். இதுல 82 விட அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவையா இருக்கு அப்படின்னு. எடுத்துக்காட்டு யுரேனியம், புரேனியம். அதே அணு எண் 82 விட வந்து குறைவாக உள்ள 2 தனிமங்கள் மட்டும்தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கதிரியக்க தன்மை வாய்ந்தது அப்படின்னு. அந்த 2 தனிமங்கள் என்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. டெக்னீட்டியம் அண்ட் புரோமத்தியம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப டெக்னீட்டியம், புரோமத்தியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அணு எண் 43, அணு எண் வந்து 61 அப்படின்னு. இந்த தனிமங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கதிரியக்க தன்மை வாய்ந்தா இருக்கு. இது 82க்கு கீழே இருக்கு அப்படின்னு. 82க்கு மேலதான் மற்ற தனிமங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப தனிமங்கள் அணு எண்கள் முறையே 43, 61 அப்படின்னு பாக்குறோம். இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு. மொத்தம் எத்தனை 118. அதுல 29 தனிமங்கள் வந்து கதிரியக்க தன்மை வாய்ந்தது. அதுல 27 அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம 82க்கு மேல இருக்கு அப்படின்னு. அதே வந்து சரி 27 தனிமங்கள் வந்து 82க்கு மேல இருக்கு. ஒரு 2 தனிமம் மட்டும் தான் 82 கீழே இருக்கு அப்படின்னு. அது நம்ம நினைவு வச்சுக்கணும். அந்த இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்து
அவற்றில் பெரும்பாலான பூமியில் உள்ள அருமண் உலோகங்கள் ரேர் எர்த் மெட்டல்ஸ் சொல்லுவோம். இது இடைநிலை உலோகங்களாக உள்ளன அப்படிங்கிறோம். அப்போ உலோகங்களா தான் இருக்கு, அது இடைநிலை உலோகங்களா இருக்கு அப்படிங்கிற கதிரியக்க தன்மை வாய்ந்தது. இப்ப இயற்கை கதிரியக்கம் அப்படின்னும் போது யுரேனியம் அண்ட் ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செயற்கை கதிரியக்கம் அப்படின்னும் போது தூண்டப்பட்ட முறையில் லேசான தனிமங்களை, இதுக்கு முன்னாடி பார்த்தா கனமான தனிமங்களா தான் இருக்கு. எப்படி கனமான தனிமங்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா 82க்கு மேல அணு எண் இருக்குல்ல, அப்ப 82 அணு எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரோட்டானின் எண்ணிக்கை 82 அர்த்தம். 82 மேல போச்சுன்னா இப்ப நியூட்ரானின் எலக்ட்ரானின் எண்ணிக்கை 82. அப்ப இந்த மாதிரி இப்ப எக்ஸாம்பிள் வந்து யுரேனியம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அது 92 சொல்லுவோம். அப்ப புரோட்டானின் எண்ணிக்கை 92 இருக்கும், எலக்ட்ரானின் எண்ணிக்கை 92 இருக்கும். அப்ப கனமான தனிமமா இருக்கு. லேசான தனிமம் அப்படின்னு சொல்லுவோம் ஹைட்ரஜன் சொல்லுவோம். காரணம் என்னன்னா ஒரு புரோட்டான் தான் இருக்கு, 100 எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்து லேசான தனிமம் எரியாத அப்படின்னு பார்க்கணும் ஹீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எத்தனை இருக்கு அப்படின்னா 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப அந்த தனிமங்கள் லேசானது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அதோட அணுக்கரு நிறைய வச்சு சொல்றோம். அப்ப அணுக்கரு நிறையில ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹைட்ரஜன் வந்து லேசானது. அதே மாதிரி ஒரே ஒரு 2 புரோட்டான் தான் இருக்கு அப்படின்னும் போது 2 நியூட்ரான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து எதை வந்து நம்ம லேசானது ஹீலியத்தை லேசானது சொல்றோம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்னா ஹைட்ரஜன் எரியக்கூடிய லேசான தனிமம், ஹீலியம் வந்து எரியாத லேசான தனிமம். ஆக மொத்தத்தில் லேசான தனிமமா இருக்கு அப்படின்னு. இப்ப இதை வந்து கனமான தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டான் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, நியூட்ரான் எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறோம். அப்ப இயற்கையில கதிரியக்க தன்மை வாய்ந்தது எப்படி இருக்குன்னா கனமான தனிமங்களா தான் இருக்கு. இப்ப 43, 61, அப்புறம் 82க்கு மேல இருக்கு அப்படிங்கிறோம். மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செயற்கை கதிரியக்கம். இது 1934 வந்து பாத்தீங்கன்னா யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஐரன் கியூரி வந்து அப்புறம் எஃப் ஜூலியட் ஆகியோர் கண்டறிந்தனர். அந்த ஃபேமிலி மேரி கியூரி பேரு கேட்கலாம், அவங்க ஃபேமிலியிலே வந்து பாத்தீங்கன்னா ஐரன் கியூரியும் அண்ட் எஃப் ஜூலியட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறோம். அப்ப லேசான தனிமங்கள் என்ன இருக்கு அப்படின்னா போரான் அண்ட் அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தனிமங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த தனிமங்களின் உட்கருக்களை வந்து ஆல்பா துகளை கொண்டு மோதும் போது அவை தூண்டப்பட்ட செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுகின்றன அப்படிங்கிறோம். அப்ப செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடும் அப்படிங்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து போரான் அலுமினியம் அதில் ஆல்பா துகளை வச்சு மோதும் போது நமக்கு செயற்கை கதிர்வீச்சுகளை வெளியிடுகிறது. நம்ம யுரேனியம் உடைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நியூட்ரான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணாங்க ஆல்பா துகளை யூஸ் பண்ணாங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அதுதான். இப்ப இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத பார்க்க போறோம். செயற்கை கதிரியக்கம் அப்படின்னா தன்னிச்சையா நடக்கக்கூடிய எந்த ஒரு புற தூண்டுதல் வந்து தேவையில்லை அப்படிங்க. செயற்கை கதிரியக்கம் தூண்டப்பட்ட சிதைவு அப்படிங்கிறது. இதுல என்ன வெளியே வரும் ஆல்பா பீட்டா அப்புறம் காமா அப்படின்ற கதிர்கள் வந்து உமிழப்படுகின்றன அப்படிங்கிறோம். இதுல என்ன வெளியே வரும் அப்படின்னா அடிப்படை துகள்களான நியூட்ரான் பாசிட்ரான் போன்றவை வெளியேறும். ஆல்பா பீட்டா காமா கிடையாது. இது தன்னிச்சையான நிகழ்வு, இது தூண்டப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறோம். இவை பொதுவாக வந்து அணுயன் வந்து 82 விட அதிகமாக உள்ள அணுயன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது. இவை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா 82 விட குறைவாக உள்ள தனிமங்களில் நடைபெறுகிறது அப்படிங்கிறோம். இதனை கட்டுப்படுத்த முடியாது, இதனை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறோம். இதுலயே இந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2003 வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரை 83 இருந்தது. இது வந்து 82 ஏன் சொல்றோம் அப்படின்னா 82 வந்து பாத்தீங்கன்னா எந்த தனிமம் இருக்கு அப்படின்னா வந்து காரியம் இருக்கு. காரியம் வந்து பாத்தீங்கன்னா நிலைப்புத்தன்மை கொண்டதா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இது நிலைப்புத்தன்மை அதிகம் வந்து அப்ப நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு பாக்குறோம் 82. அதே வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்து நம்ம 83 என்ன தனிமம் இருக்கு அப்படின்னா பிஸ்மத் இருக்கு. பிஸ்மத் வந்து பாத்தீங்கன்னா நிலைப்புத்தன்மை அற்றது வந்து, ஆனா அதனுடைய அரையாட்காலம் இந்த பிரபஞ்சத்தோட வயதை விட அதிகமானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால பிஸ்மத் வந்து பாத்தீங்கன்னா நிலைப்புத்தன்மை அற்றதுன்னு கண்டுபிடிச்சதுனால இது நிலைப்புத்தன்மை கொண்டதா இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அப்ப அந்த காரியம் அப்படின்றதுல அதுக்கு அப்பாற்பட்டது அதுக்கு மேல இருக்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலைப்புத்தன்மை அற்றதா வந்து இருக்கு, இது நிலைப்புத்தன்மை கொண்டது அப்படின்னு அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. அப்ப பிஸ்மத் அப்படின்னு வந்து நிலைப்புத்தன்மை அற்றது, ஆனா அரையாட்காலம் அப்படின்றது நம்ம பிரபஞ்சத்தை விட வயது அதிகம் அப்படின்னு பாக்குறோம். சோ அதனால வந்து அது வந்து அதனோட அரையாட்காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப பிஸ்மத்தா தான் இருக்கும். இப்ப பிரபஞ்சத்தை விட அது வயசு வந்து பாத்தீங்கன்னா அது பாதியா குறையிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிதைவடைஞ்சு அப்படின்றது வந்து பிரபஞ்சத்தோட வயதை விட அதிகம் அப்படின்றதுனால இப்ப நம்ம அதை வந்து நிகழ்காலத்துல அதை பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனா அது வந்து நிலைப்புத்தன்மை இல்லாம இருக்கு அப்படின்றதுனால 82க்கு மேல அப்படின்றதான் கரெக்ட். இப்ப 2003க்கு முன்னாடி இருந்த புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 83 விட அப்படின்னு தான் இருக்கும். 2003க்கு அப்புறம் அப்டேட் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 82 விட அப்படின்னு மாத்திட்டாங்க. அதனால நம்ம 82 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை அப்படியே போட்டலாம். அதுக்கு அடுத்து கதிரியக்கத்தின் அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தொன்மையான அழகாக வந்து இருக்கு அப்படின்னு எதுனா கியூரி வந்து குயிரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தின் தொன்மையான அழகா வந்து இருக்கு. அந்த கதிரியக்க பொருள் இருந்து ஆனா கதிரியக்கத்தின் எஸ் அழகுனா பெக்கோரல் தான் வந்து. ஆனா கியூரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தின் ஒரு அழகா வந்து இருக்கு அப்படின்னு. இது என்ன அப்படின்னா வந்து கதிரியக்க பொருள் வந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் அது வந்து ஒரு கியூரின்றோம். அப்போ ஒரு கியூரினா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு சிதைவு அப்படின்னு கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம தோராயமாக 1 கிராம் ரேடியம்
இருக்கு அப்படின்னா வந்து 226 ஏற்படுத்தும் சிதைவு இருக்கு சமமா இருக்கு. அப்ப இவங்க ரேடியம் கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு ரேடியம் வந்து 1 கிராம் இருக்கு, அதுல ஏற்படும் சிதைவு அப்படின்றத வந்து 226ல ஏற்படக்கூடிய சிதைவு வந்து எதுனா 3.7 × 10 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப ஒரு வினாடி வந்து ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு 1 கியூரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து 1 கிராம் ரேடியத்துக்கு வந்து சமமா இருக்கு அப்படிமுக்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ இந்த ரேடியம் 226 அப்படின்றது அதனுடைய நிறையன் அப்படிமுக்கிறோம். அடுத்து ரூதர்ஃபோர்ட் அப்படின்றதும் வந்து கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு அப்படிமுக்கிறோம். ஸோ அப்ப கதிரியக்கத்தின் இன்னொரு அலகா வந்து இருக்கு. இது கதிரியக்க பொருள் வினாடியில் வெளிப்படும் கதிரியக்க சிதைவு வந்து 10⁻6 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து ஒரு ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. அப்ப ரூதர்ஃபோர்ட் அப்படின்னும் ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 சிதைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அது கதிரியக்கத்தின் இன்னும் மற்றும் ஒரு அலகா வந்து இருக்கு. அப்ப ரூதர்ஃபோர்டும் ஒரு அலகா வந்து இருக்கு. 10⁻6. அதே வந்து கியூரி அப்படின்னும் போது 3.7 × 10⁻10 அப்படின்னு பார்க்கிறோம். இது 1 கிராம் ரேடியம் வந்து சிதைவடைவதற்கு எடுத்துக்கொள்ள ஒரு வினாடியில் எடுத்துக்கூடிய காலமா இருந்து இருக்கு அப்படிங்கிறோம். கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு எதுனா பெக்கோரல், அது மறக்கவே கூடாது. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் கதிரியக்கத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு அவருடைய பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு தான் பெக்கோரல் என வரையறுக்கப்படுகிறது. ராஞ்சன் வந்து மற்றும் ஒரு அலகா இருக்கு. இது வந்து காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகா வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப காமாக்கு எக்ஸ் கதிர் அப்படின்னும் போது வந்து ராஞ்சன் அப்படின்ற ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த கதிரியக்கத்தின் அலகு அது ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் அப்படின்னு எடுக்கும்போது ஓகே, ஆல்பா கதிர் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதிப்படி ஆல்பா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் அப்படின்னு பார்க்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா கதிரியக்க இடம்பெயர்வு விதியின் மூலம் 1913 சாடி மற்றும் ஃபஜன் விளக்கினார். அப்ப ஆல்பா பீட்டா சிதைவு அதை பத்தி விளக்குனது யாருன்னா சாடி அண்ட் ஃபஜன் வந்து விளக்குறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இதுல என்ன ஆகுனா ஒரு கதிரியக்கம் ஒரு தனிமம் வந்து சிதைவடைஞ்சு சேய் உட்கரு உருவாகும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்பா துகளை வெளியிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அதன் நிறையெண்ணில் 4 வந்து அணு எண்ணில் 2 என்ற அளவில் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகுது. அப்ப நிறைய எண்ணில் 4 குறைஞ்சிருது, மேல 4 குறைஞ்சிரும், அணு எண்ணில் வந்து 2 குறைஞ்சிருது, அப்படி குறைஞ்சு புதிய சேய் உட்கரு அப்படின்றது உருவாகுது அப்படின்னு பார்க்கறது. அப்ப ஆல்பா துகளின் போது என்னன்னா ஹீலியம் வந்து உருவாகுது அப்படின்றது அதனுடைய பாயிண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த தனிமம் வந்து குறைஞ்சிருது வந்து அப்படி குறைஞ்சது எங்க போகுது அப்படின்னா ஹீலியமா மாறிடுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதான் வந்து சொல்றது. அப்ப ஆல்பா துகளின் போது நிறைய எண்ணில் 4 மேல 4 குறைஞ்சிரும், அணு எண்ணில் 2 குறைஞ்சிரும். இப்ப 4 நிறையன் கொண்டது எதுனா ஹீலியம், அணு எண் வந்து 2 கொண்டது. அப்ப ஆல்பா துகள்ல ஹீலியம் உருவாகுது. அதே கதிரியக்க தனிமம் பீட்டா துகளை வந்து உமிழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எண்ணில் எந்த மாற்றமும் இல்லை, மேல அது மாறாது வந்து. ஆனா அணு எண்ணில் 1 அதிகரிக்கும் அப்படிமுக்கலாம். அப்ப அணு எண்ணில் 1 கூட்டணும் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிமுக்கலாம். சோ அப்ப இந்த 1 அதிகரிக்கிறது அப்படின்னா அதுல ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறோம். அப்ப பீட்டா உமிழ்வு மூலம் ரேடியம் ஆக்டினியமாக மாறுகிறது அப்படிமுக்கலாம். சோ அப்ப எது என்னவா மாறுது அப்படின்னா வந்து ஆக்டினியமா. அப்ப ஆல்பானா வந்து ஹீலியம் அப்படின்னு உருவாகுது, அதே பீட்டா உமிழ்வு என்னன்னா ரேடியம் வந்து ஆக்டினியமா வந்து மாறுது அப்படிமுக்கலாம். இப்ப நம்ம இந்த டேபிள் வச்சு நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யுரேனஸ் அப்படின்ற கோல் வந்து எதை வச்சு பெயரிடுறாங்க அப்படின்னா யுரேனியத்தை வந்து ஜெர்மன் வேதியியலாளர் வந்து பார்த்தீங்கன்னா மார்டின் கிராஃபத் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு. அப்ப யுரேனியம் வந்து கதிரியக்க தன்மை வாய்ந்ததுன்றது ஹென்றி பொகல் கண்டுபிடிக்கிறார். ஆனா யுரேனியம் அப்படின்ற கனிம தாது வந்து பார்த்தீங்கன்னா கதிரியக்க கனிம தாதுல இருந்து பிட்ச் பிளண்ட்ல இருந்து யுரேனியத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா கிளாப்ரத் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கிளாப்ரத் கண்டறிந்தார் அப்படின்னு பார்க்கணும் யாருன்னா யுரேனியத்தை. அதான் யுரேனஸ் கோலுக்கு வந்து பேர் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு. யுரேனியம் கதிரியக்க தன்மை வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வந்து ஹென்றி பொகல் வந்து. அந்த பிட்ச் பிளண்ட்ல இருந்து யுரேனியத்தை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா வந்து கிளாப்ரத் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறோம். அதே மாதிரி ரேடியத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா மேரி கியூரி, பியூரி கியூரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறோம். இப்ப மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போங்க. இப்ப ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். இப்ப மேல பார்த்தோம் ஹீலியம் வந்து உருவாச்சு அப்படின்னா அது ஆல்பா கதிர் அப்படிங்கிறாங்க. அதே பீட்டா கதிர் அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரான்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதுல அந்த ஆட் ஆகி ரேடியம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்டினியம் வந்து மாறுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காமா கதிர் அப்படின்னும் போது வந்து போட்டான்கள் அப்படின்றது வந்து எனப்படும் மின்காந்த அலைகளாக இருக்கும், எந்தவித மாற்றமும் ஏற்படாது. காமா கதிரில நிறைய அணு எண்ணில் மாற்றமே இருக்காது. இப்ப என்ன ஆகுதுன்னா 2 புரோட்டான் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவின் அந்த உட்கரு அப்படின்றது என்னன்னா ஆல்பா கதிர். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இல்ல புரோட்டான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அது நிறைய எண்ணில் வந்து 4 குறையுது, அணு எண்ணில் வந்து 2 குறையுது, ஹீலியம் வந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். இது என்னவா இருக்கு அப்படின்னா வந்து ஆல்பா கதிர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்பா கதிர்கள் நேர்மின்சுமை கொண்டதா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதை நமக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க, அந்த ஹீலியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பீட்டா கதிர்கள் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா எதிர்மின்சுமை கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகி தான் ஆக்டினியமா வந்து மாறுது அப்படின்னு பார்க்கிறோம். அதே காமா கதிர்கள் அப்படின்றது அணு எண் நிறைய எண்ணில் மாற்றமே இல்லை வந்து. அப்ப நடுநிலை தன்மை கொண்டதா இருக்கு, மின்சுமை அற்றதா இருக்கு. அப்ப ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு போகும்போது ஆல்பா வந்து நம்ம என்ன சொல்லணும்னா நேர்மின்சுமை, பீட்டா வந்து எதிர்மின்சுமை, மின்சுமை அற்றவை, நடுநிலைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா காமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
அயனியாக்கும் திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஊடுருவும் திறன் அயனியாக்கும் திறன் ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ அயனியாக்கு திறன் எதுக்கு அதிகம் அப்படின்னா வந்து ஆல்பாக்கு அதிகம் வந்து. அப்ப ஆல்பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அயனியாக்கு திறன் வந்து அதிகம் அப்படின்னு வந்து. ஸோ பீட்டா அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைவு. காமா வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைந்தது அப்படின்னு வந்து. ஸோ அப்ப எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா வந்து இப்ப ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு போகும்போது வந்து அயனியாக்கும் திறன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னா வந்து ஆல்பாக்கு அதிகம் அப்படின்னு. ஊடுருவும் திறன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இங்கே கூட போட்டுக்கலாம். ஆல்பாக்கு வந்து அதிகம், பீட்டாக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மி, காமாக்கு அதை விட கம்மி. ஸோ அது வந்து அயனியாக்கு திறன். ஊடுருவும் திறன் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு ஆல்பாக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் வந்து, பீட்டா கொஞ்சம் அதை விட அதிகமா இருக்கும், காமா ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப ஊடுருவும் திறன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல காமாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது அப்படின்னு, மிக அதிக அப்படின்னு ஊடுருவும் தன்மை கொண்டது. அதை நம்ம வந்து காமாக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தன் சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும்னா அடையும். ஏன்னா இது வந்து நேர்மின் சுமை கொண்டதுன்னு சொன்னல, அப்ப என்னன்னா விளக்கம் அடையும் அப்படின்னு. ஃபிளமிங்கின் இடக்கை விதிப்படி மின் மற்றும் காந்த புலங்களால் வந்து இதுவும் விளக்கம் அடையும். ஃபிளமிங்கின் இடக்கை விதிப்படி. அப்ப ஃபிளமிங்கின் இடக்கை விதிப்படி விளக்கம் அடையக்கூடியதுன்னா ஆல்பாவும் பீட்டாவும் மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கம் அடையும். விளக்கம் அடையாதது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காமா அப்படின்னு. அப்ப இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காமா வந்து விளக்கம் அடையாது, காமா வந்து அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது, அயனியாக்கும் திறன் கம்மியா இருக்கும் அப்படின்னு காமா பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காமா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மின்சுமை அப்படின்றது மின்சுமை அற்றது, ஆல்பா நேர் மின்சுமை, பீட்டா வந்து எதிர் மின்சுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒளியின் திசை எதுல போறது எதுன்னு கேட்டா காமா தான். மின்காந்த அலைகள்ல ஒண்ணு வந்து காமா வந்து. அப்ப நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்காந்த அலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா காமா கதிர்கள் தான் வரும், அடுத்து எக்ஸ் கதிர்கள் அப்படின்னு வரும், அடுத்து யூவி கதிர்கள் அப்படின்னு வரும், அடுத்து கண்ணுறு ஒளி அப்படின்னு வரும் லைட் வந்து, அதுக்கு அடுத்து அகச்சிவப்பு கதிர்கள் வரும், அதுக்கு அடுத்து மைக்ரோ அலைகள் வரும், அதுக்கு அடுத்து ரேடியோ அலைகள் வரும். ஸோ அப்போ மொத்தம் 7 மின்காந்த அலைகள் இருக்கு. இந்த 7 மின்காந்த அலைகள் அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது எது அப்படின்னா காமா. அது ஒளியின் திசை வேகத்துல போகும்னா போகும். இந்த மின்காந்த அலைகள் 7மே ஒளியின் திசை வேகம் தான். காமாவா இருந்தாலும் சரி, எக்ஸா இருந்தாலும் சரி, யூவியா இருந்தாலும் சரி, அகச்சிவப்பு கதிரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மைக்ரோ அலைகள், ரேடியோ அலைகள், இது எல்லாமே வந்து ஒளியோட வேகத்துல பயணிக்கக்கூடியது. 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ ஆல்பா சிதைவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா அந்த ஆல்பா சிதைவு எக்ஸாக்டா நம்ம இப்போ யுரேனியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ யுரேனியத்துடைய அணு எண் என்னப்பா அப்படின்னா 92, நிறைய என்ன 238. அப்ப யுரேனியம் தாது வந்து பாத்தீங்கன்னா சிதைவடையும் பொழுது நமக்கு இயற்கையில கிடைக்கிற யுரேனியம் 238. சிதைவடையும் போது நமக்கு என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோரியமாவும் ஹீலியமாவும் மாறுது. அப்ப அந்த சிதைவை நம்ம ஏற்கனவே சொல்லும் போது அணு எண்ல என்ன ஆகும் அப்படின்னா 2 குறையும், நிறைய எண்ல 4 குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா அது வந்து என்ன சொல்லணும், நம்ம ஆல்பா சிதைவு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீலியத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஹீலியத்தோட நிறைய எண் மேல என்ன போடும், நம்பர் 4 போடும், அணு எண் என்ன போடும்னா கீழே போடும், கீழே போடும்போது நம்ம 2 போடும். அப்ப இது குறையுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹீலியமா மாறுது, அப்ப யுரேனியம் தோரியமா மாறி ஹீலியமா மாறுது. இது வந்து ஆல்பா சிதைவு அப்படின்னு. சோ அப்ப இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டு அப்படின்னு கரெக்டா இருக்கும். காமா சிதைவின் போது என்ன நடக்கும் அப்படின்னா உட்கருவின் ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் அடைகிறது வந்து, அது அணியன் மற்றும் நிறையனில் எந்த மாற்றமும் இருக்காது. சோ அதை இங்க போடுறோம். இப்ப யுரேனியம் 238 அப்படின்னு சிதை வரும்போது என்ன வருது, தோரியமாவும் அண்ட் ஹீலியமாவும் மாறுது அப்படின்னு. இப்ப பீட்டா சிதைவில் என்ன ஆகுதுன்னா பாஸ்பரஸ் பீட்டா சிதைவு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பாஸ்பரஸ் அப்படின்னு பார்க்கும்போது அணியன் 15, நிறைய 32. இப்ப அணியன்ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து 1 ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன ஆட் ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகும் போது நமக்கு என்ன ஆகுது, 16 வந்து மாறுது. அதே மாதிரி அதனுடைய நிறைய அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 32 இருக்கு அப்படின்னு. சோ அப்ப பீட்டா சிதைவின் போது என்ன ஆகுது அப்படின்னா நிறையனில் எவ்வித மாறுபாடும் இல்லாமல் அணியனில் 1 அதிகரிக்கிறது அப்படின்னு. அப்ப இப்ப பீட்டா சிதைவு அப்படின்னும் போது எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சல்பர் வந்து சொல்றோம் வந்து, அப்ப பாஸ்பரஸ் வந்து சல்பரா வந்து மாறுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்படி மாறும் பொழுது நமக்கு என்ன பீட்டா சிதைவு அப்படின்னு ஏற்படுகிறது. காமா சிதைவுல எந்தவித மாற்றமும் நமக்கு ஏற்படாது அப்படின்னு. அணு மற்றும் நிறையனில் வந்து மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே அளவில் இருந்ததுன்னா அது காமா சிதைவு அப்படின்னு. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். அடுத்து அணுக்கருப்பிளவு வந்து வரையறை. யுரேனியம் உட்கருவின் நியூட்ரானை அணுக்கருப்பிளவு அப்படின்னு யுரேனியத்தை வந்து உட்கருவினை வந்து நியூட்ரான் கொண்டு தாக்கும் போது, அப்ப எதை வச்சு தாக்குறோம், நியூட்ரான் வந்து. ஏற்கனவே செயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னும் போது நம்ம என்ன சொன்னோம், ஆல்பா துகளை கொண்டு தாக்கும் பொழுது போரான் அலுமினியத்துல அப்ப கதிரியக்கம் தன்மை வாய்ந்ததா லேசான தனிமங்களை மாத்திரம் பார்க்கணும். இப்ப யுரேனியத்தை வச்சு நம்ம வந்து தாக்குறதுன்னா நியூட்ரான் வச்சு தாக்குறோம் வந்து. அப்ப ஒப்பீட்டு அளவில் சமமான நிறை கொண்ட 2 சிறு உட்கருக்களாக பிளவுகிறது. அப்ப சமமா இருக்கிற மாதிரி 2 என்னவா மாறுது அப்படின்னா
பேரியம் மற்றும் கிரிப்டானா வந்து உடையுது, வந்து பிளஸ் 3 நியூட்ரான் வெளியேறுது, பிளஸ் நமக்கு ஆற்றல் வெளியேறுது. அந்த ஆற்றல் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யுரேனியத்தோட நிறையன் அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து பேரியம் கிரிப்டான் அதனுடைய நிறையன், அப்புறம் 3 நியூட்ரான் இதெல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு நிறை வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடுனா என்னது, அந்த ஆரம்பத்துல யுரேனியத்தோட நிறைய கம்பேர் பண்ணும்போது இந்த பேரியம் கிரிப்டான் 3 நியூட்ரானோட நிறை வந்து கம்மியா இருக்கு. அப்ப அந்த அந்த குறைஞ்ச அந்த நிறை வந்து மிச்சம் இருக்க நிறை என்னவா மாறுதுன்னா அதான் வெப்ப ஆற்றலா மாறுது அப்படிங்கிறோம். சோ அதை நம்ம பார்க்கணும். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்றது யாரு அப்படின்னா வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆட்டோவான் மற்றும் ஸ்டாஸ்மான் சொல்லிட்டு 2 பேர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் 1939ல ஒரு யுரேனியத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா நியூட்ரான் வச்சு ஹீட் பண்ணி உடைச்சு அந்த அணுக்கரு பிளவை நிகழ்த்துறாங்க. ஆனா பாம் ரெடி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அப்ப பேரலா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஆட்டம் பாம் தயார் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து 2ஆம் உலக போர் என்பது அப்ப கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று 2 சிறு உட்கருகளாக வெளியேறுகிறது. இந்த நிகழ்வு தான் அணுக்கரு பிளவு வந்து பார்க்கலாம். இதோட சேர்ந்து என்ன வருது அப்படின்னா அதிக ஆற்றலுடன் கூடிய நியூட்ரான்களும் வெளியேறுகிறது சொல்லி பார்க்கலாம். சோ அப்ப எடுத்துக்காட்டு யுரேனியத்தை நம்ம என்ன பண்றோம், வந்து பிளவு பண்ண வைக்கிறோம். அப்ப யுரேனியம் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையில் இருக்க யுரேனியம்னா 238 238 அதோட நிறையன். அதே வந்து நம்ம செறிவூட்டப்பட்ட யுரேனியம்னா 235 வந்து அப்ப 235 தான் வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அதான் வந்து நம்ம ஒரு நியூட்ரான் வச்சு உடைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பேரியம் கிரிப்டான் கிடைக்குது, பிளஸ் 3 நியூட்ரான் கிடைக்குது, பிளஸ் ஆற்றல் கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு பிளவும் ஒரு அணுக்கரு வந்து பிளவுபட்டுச்சு அப்படின்னா 3.2 × 10⁻11 ஜூல் அளவு என்ன கிடைக்குதுன்னா உடைய சராசரி ஆற்றல் வெளியேற்றுகிறது. இதுக்கு முன்னாடி யுரேனியம் 238 பார்க்கும்போது நமக்கு தோரியமும் ஹீலியமும் கிடைச்சது. இப்போ என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரியமும் கிரிப்டானும் கிடைக்குது, யுரேனியம் 235 அப்படிமுக்கிறோம். அப்ப நம்ம 3 நியூட்ரான் அடிஷனலா கிடைக்குது. அந்த 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா நம்ம சிறிய துகள்கள் அப்படின்னும் போது அதோட ஆற்றல் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் வோல்ட்ல தான் நம்ம சொல்லுவோம். அப்ப 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து வெப்ப ஆற்றல் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்குது அப்படிமுக்கிறோம். இதுதான் வந்து நம்ம அணுகர் உலைகள்ல அந்த வெப்பத்தை பயன்படுத்தி காற்றையும் நீரையும் நம்ம என்ன பண்ணணும்னா வெப்பப்படுத்தி அந்த டர்பைனை வந்து அந்த நீர் மின் உற்பத்தி பண்றதுக்காக டர்பைனை ரொட்டேட் பண்ணி அது மூலமா மின்சார உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிமுக்கிறோம். இப்ப பிளவுக்கு உட்படும் பொருட்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது எந்தெந்த பொருள்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியம் 235, அது புளுட்டோனியம் வந்து 239, அப்புறம் புளுட்டோனியம் வந்து 241 வந்து இது எல்லாமே பிளவுக்கு உட்படும் பொருட்கள் அனுமதிக்கிறோம். அப்ப எல்லா பொருளும் பிளவுக்கு உட்படாது அனுமதிக்கிறோம். வந்து அப்ப நியூட்ரானை வச்சு நம்ம மோதும் போது அது உடஞ்சி நமக்கு வெப்ப ஆற்றல் வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னும் போது இந்த 3 முக்கியமானது. அப்ப யுரேனியம் 235, புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 241 அனுமதிக்கிறோம். யுரேனியத்தின் எல்லா ஐசோடோப்புகளும் நியூட்ரானை உட்கவர்ந்து பிளவுக்கு உட்படுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யுரேனியத்தின் ஐசோடோப்புகள் இயற்கையில் என்ன இருக்கு, 238, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235. இது 2 இருந்ததுன்னா அது வந்து யுரேனியத்தின் ஐசோடோப்புகள் அப்படின்னு பார்க்கிறோம். அணியன் அப்படியே தான் இருக்கும், நிறையன்ல தான் மாற்றம் இருக்கும். இப்ப இயற்கையில வந்து இருக்கக்கூடிய யுரேனியம் அப்படின்னும் போது 238 தனிமம் சொல்லுவோம். இது வந்து 99.28% வந்து 238 தான் இருக்கும். அதுல வந்து 0.72% லெஸ் than 1% தான் என்ன இருக்கு அப்படின்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியமா இருக்கு அப்படிங்கிறோம். இவற்றில் யுரேனியம் 238 பிளவுக்கு உட்படுவதில்லை அப்படிங்கிறோம். அதே வேளை யுரேனியம் 235 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். அப்ப எது பிளவுக்கு உட்படும் எது பிளவுக்கு உட்படாது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 235 பிளவுக்கு உட்படும், 238 பிளவுக்கு உட்படாது அப்படிங்கிறோம். லெஸ் than 1% தான் எது இருக்கு அப்படின்னா வந்து 235. அப்ப 99% என்ன இருக்கு அப்படின்னா 238 அப்படிங்கிறோம். அப்ப பிளவுக்கு உட்படாத சில கதிரியக்க தனிமங்களையும் நியூட்ரானை உட்கார செய்வதன் மூலம் அது நியூட்ரானை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா என்னவா மாறுது அப்படின்னா பிளவுக்கு உட்படும் பொருளா மாத்துறோம் அப்படிங்கிறோம். அப்படி மாத்துறத நம்ம என்ன சொல்லணும், வளமிக்க பொருள்கள் அப்படின்னும். அப்ப எது வளமிக்க பொருட்கள், அணுக்கருல வந்து அணுக்கரு பிளவு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வளமிக்க பொருள்னா நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி அது மாறுச்சுன்னா வளமிக்க பொருள், அதான் வளமை பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப யுரேனியம் 238, தோரியம் 232, புளுட்டோனியம் 240 அப்படிங்கிறோம். இதுக்கு முன்னாடி புளுட்டோனியம் நம்ம பார்க்கும்போது அதுல எது வந்து நம்ம வந்து எது வந்து பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அணுக்கரு பிளவுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களா எது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 239, 241 தான் சொன்னோம். ஆனா 240 சொல்லல. வந்து இப்ப ஃபியூச்சர்ல நம்ம வந்து யூஸ் பண்ண போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம தோரியம் வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா தோரியம் வந்து நம்ம மோனோசைட் சாண்ட் சொல்லிட்டு தமிழ்நாடு கேரளா கடற்கரை பகுதியில் காணப்படுகிறது, அதிக அளவில் இருக்கு நமக்கு ரிசர்வ் அப்படின்னு. அப்ப அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். புளுட்டோனியம் அதே மாதிரி 240, யுரேனியம் 238. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளமை பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே இருக்க யுரேனியம் 235, புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 241 அப்படின்றது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்ப யூஸ் பண்ண போறது வந்து யுரேனியம் 238, தோரியம் 232, புளுட்டோனியம் 240. அதெல்லாம் என்னன்னா அதோட நிறையன் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்பர் சொல்றேன், நிறையன் அப்படி பார்க்கிறோம். அடுத்த தொடர்வினை
இப்போ யுரேனியத்தை நம்ம உடைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஃப்ரெண்ட் வந்து 3 நியூட்ரான் வெளியே வருது. இந்த 3 நியூட்ரான் வெளியே வருது சும்மா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காது. அது உடனே என்ன பண்ணுன்னா இன்னொரு யுரேனியத்தோட போயிட்டு என்ன பண்ண ஹிட் பண்ணும். அப்போ யுரேனியம் 235 சொல்லிட்டு இன்னொரு யுரேனியம் இருக்கு, அணு இருக்குன்னு அணுக்கரு, அந்த அணுக்கருவை போயிட்டு எடுக்கும். அதே மாதிரி இதுவும் இன்னொரு யுரேனியத்தை, இதுவும் இன்னொரு யுரேனியத்தை, அப்படியே இது போயிட்டு இடிக்கும். இடிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து என்ன பண்ணுன்னா ஒரு 3 வரும், இது 3 நியூட்ரான் வரும் அடிஷனலா. இதுல இருந்து நமக்கு ஒரு 3 நியூட்ரான் வரும். அந்த மாதிரி நமக்கு நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா இதுல திருப்பி நம்ம வரக்கூடிய நிகழ்வு தான் என்ன சொல்றோம்னா அணுக்கரு தொடர்வினை அப்படின்னு வந்து. இப்ப அந்த அணுக்கரு தொடர்வினை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யுரேனியத்தை தாக்கும் போது பிளவுபட்டு 3 நியூட்ரான்கள் வருது. இந்த 3 நியூட்ரான் போயிட்டு திருப்பியும் போய் மோதும் போது திருப்பி 9 நியூட்ரான் வருது வந்து. இப்படி இது போல நிகழ்வு தொடர்ந்து நடைபெறதுனால தான் நம்ம அணுக்கரு பிளவு வந்து தொடர்வினை அப்படின்னு சொல்றோம். இப்ப கட்டுப்பாடான கட்டுப்பாடற்ற ரெண்டுமே என்னன்னா இந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணக்கூடிய ராடை வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னும் போது என்ன ஆகுனா அது கட்டுப்பாடு உடையது எங்க அப்படின்னா அணுக்கரு உலையில. அப்ப கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்றது வந்து அணுக்கரு உலை. கட்டுப்பாடற்றது அப்படின்னா இப்ப ஹீரோஷிமா நாகசாகில பாம்பு போட்டாங்கல்ல, அமெரிக்கா வந்து பாம்பு போடும்போது கட்டுப்பாடற்றது அந்த அப்படின்ற அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப வேகமா வெளிவரக்கூடிய நியூட்ரான் வந்து திருப்பி போயிட்டு அந்த மற்ற யுரேனியத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து பாத்தீங்கன்னா அணுக்கரு போயிட்டு தாக்கி அந்த ஒரு வினாடிக்குள்ள மிகப்பெரிய வெப்ப ஆற்றல வெளியிடும். சட்டனா வந்து மிகப்பெரிய ஆற்றல வரக்கூடியது அப்படிங்கிறோம். இதை 2 வகைகளா நம்ம பிரிக்கலாம். அப்ப கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம வெளிவரும் நியூட்ரானின் எண்ணிக்கை 1 என்ற அளவில் பராமரிக்கப்படுகிறது. அப்ப நிறைய போகாம அந்த நியூட்ரான் அப்சர்வ் பண்றது மூலமா நம்ம வந்து கட்டுப்படுத்துறோம். அது உட்காரும் பொருட்கள் அப்படின்றத பயன்படுத்தி இந்த தொடர்வினைக்கு அனுமதித்து ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் கண்டினியூஸா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பிக்ஸ் பண்றோம். இவனையாவது கட்டுப்பாடான வினையாக இருக்கு. இந்த அணுக்கரு உலையில் முழுவதும் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலாக இருக்கு. அப்ப எங்க நடக்கும் கேட்பாங்க. கட்டுப்பாடான தொடர்வினை வந்து அணுக்கரு உலையில் நடக்கிறதா கட்டுப்பாடான தொடர்வினை அறிமுகம். இது பிக்சராகவும் போட்டிருக்கோம். இப்போ ஒரு யுரேனியத்தை வந்து உடைக்கும் போது 2 தனிமம் வருது பிளஸ் 3 நியூட்ரான் வருது அப்படின்னா அந்த 3 நியூட்ரான் அப்படின்னும் போது அடுத்தடுத்து தாக்கும். இப்போ நம்ம அந்த கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகுனா ஒரு நியூட்ரான் எடுத்துறோம். அப்படி எடுக்கும்போது 2 தான் இருக்கும். அந்த 2 போயிட்டு மோதுறது. இந்த மாதிரி வந்து நியூட்ரானை நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து அந்த ராட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து தொடர்வினையில் எண்ணற்ற நியூட்ரான்கள் பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் அதிகமான பிளவு பொருட்களும் உருவாகின்றன. இதன் முடிவில் ஒரு வினாடிக்குள் அதிகமான ஆற்றல் வெளியேற்றப்படுகிறது. இது வந்து அணுகுண்டு வெடித்தல் நிகழ்த்தப்படுகிறது. அப்ப அணுகுண்டுல நம்ம ஒரு வினாடிக்குள்ள அதிகப்படியான ஆற்றல் கொண்டு வரணும் அப்படின்னும் போது நம்ம இதை வந்து பயன்படுத்துறோம். அப்ப மாறுநிலை நிறை அப்படின்னா என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்ப சில நியூட்ரான்கள் வந்து என்ன ஆகும்னா வெளியில போயிடும், கசிஞ்சிடும் வந்து. அப்ப நியூட்ரான் பிளவுக்கு உட்படாத பொருட்கள் உட்காருகின்றன வந்து, அதுவும் நடக்கும். அப்ப 2 விதமா நடக்கும். சில நியூட்ரான்கள் பிளவு வெளியேறுகின்றன, அது நியூட்ரான் கசிவுன்னு சொல்றோம். அதே மாதிரி சிலது வந்து உட்காராத பிளவுக்கு உட்படாத பொருள் வந்து இருக்கதான் செய்யும், அதை அப்சர்வ் பண்ணிடும். அப்ப ரெண்டுமே நடக்கும்போது என்னன்னா அப்ப நியூட்ரான் அப்படின்றது அந்த ரிலீஸ் ஆகிறது வந்து என்ன ஆகும்னா நமக்கு அடுத்து திருப்பி யுரேனியத்தை மோதுறதுக்கு இல்லாம போயிடும். அப்ப அந்த உற்பத்தி இழப்பை விட அதிகமாக நம்ம நியூட்ரான் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் தொடர்ந்து நடக்கும். அப்ப நிகழ்வு பிளவுக்கு உட்படும் பொருளின் நிறையானது ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்கணும். இந்நிறை தான் மாறுநிலை நிறை. அப்ப போதுமான அளவு நியூட்ரான் வெளியிட்டுச்சுன்னா அது வந்து மாறுநிலை நிறை. அப்ப போதுமான அளவு நியூட்ரான் இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது குறை மாறுநிலை அப்படின்னு சப்கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப போதுமான அளவுக்கு விட அதிகமா நியூட்ரான வெளியேறுது அப்படின்னா வந்து அது சூப்பர் கிரிட்டிக்கல் மாறுநிலை நிறை. அப்ப மாறுநிலை நிறை அப்படின்னா அந்த அணுக்கரு தொடர்வினையா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். ஒரு தடவை நம்ம நியூட்ரானை சீட் பண்றோம், அதுல இருந்து வெளியே வரக்கூடிய நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த வினை தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணமா இருக்க நியூட்ரான் வந்துகிட்டே இருக்கணும். அது வந்து போதுமான அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது மாறுநிலை நிறை. பத்தல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா குறை மாறுநிலை நிறை. அதிகமா இருந்ததுன்னா அதை வந்து மாறுநிலை நிறை அனுப்புகிறோம். அப்ப போதுமான அளவுக்கு நான் நடத்துறதுக்கு அந்த நியூட்ரான் வந்து நம்ம யூஸ் வெளியே வரணும் அப்படின்றத பாயிண்ட். அடுத்து அணுகுண்டு. இப்ப அணுகுண்டு அப்படின்னும் போது என்னன்னா கட்டுப்பாடற்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம். அது வந்து தொடர்வினை அனுமதிக்கிறோம். அப்ப நியூட்ரான்கள் எண்ணிக்கையும் அணுக்கரு பிளவினையும் பெருக்கு தொடர் முறையில் என்ன அது போயிட்டே இருக்கு. அப்ப எங்க பெருக்கு தொடர்ல இருக்கு அப்படின்னா இங்க அணுகுண்டுல அனுமதிக்கிறோம். பாம்பு போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அனுமதிக்கிறோம். அப்ப மிக குறுகிய காலத்தில் அதிக ஆற்றலுடன் கூடிய பெருவெடிப்பு நடக்குது. அப்ப அணுகுண்டு வெடிப்பு நிகழும் போது மிக அதிக அளவு ஆற்றலுடன் வெப்பமும் ஒளியும் கதிரியக்கமும் வெளியிடப்படுகின்றன. 1945 2ஆம் உலக போரின் போது ஜப்பான்ல வந்து ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய பகுதியில் இவ் அணுகுண்டுகள் போடப்பட்டன. இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி அனுசரிப்பாங்க. இது வந்து அதே ஆகஸ்ட் மாசம் வந்து 9ஆம் தேதி 2 குண்டு போட்டாங்க அமெரிக்கா வந்து. சோ அப்ப போடக்கூடிய அந்த 2 குண்டுமே இதே ஆகஸ்ட் மாசம் 1945 வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு போட்டாங்க அனுமதிக்கிறோம். அப்ப அணுக்கரு இயற்பியல் சிறிய துகளின் ஆற்றலை எப்படி அளவிடுறோம்னா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னதான். இப்ப நம்ம அந்த எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னும் போது நம்ம அணுக்கரு துகள் இப்போ ஒரு அணுக்கரு பிளவுற்று அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா எவ்வளவு ஆற்றலுக்கு சமம்னா 1.602 × 10⁻19 ஜூல் அப்படின்னு பார்க்கிறோம். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு 1 மில்லியன் அப்படின்னு பார்க்கிறோம். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்ப அணுக்கரு
அணுக்கரு ஆற்றலை நம்ம அளவிடும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம். அப்ப சராசரியா ஒரு பிளவின் போது எவ்வளவு ஆற்றல் வெளிப்படுகிறது அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வெளியிடப்படுகிறது. இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம கொஸ்டினா கேட்கறாங்க. அணுக்கரு இணைவு. அடுத்து அணுக்கரு இணைவு அப்படின்னும் போது இப்ப 2 ஹைட்ரஜன் அணு ஒன்னா சேரணும். இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் எடுத்தோட ஐசோடோப் அப்படின்னும் போது டியூட்ரியம் சொல்லுவோம். அது வந்து H⁻1 போட்டீங்கன்னா ஹைட்ரஜன், டியூட்ரியம் அப்படின்னா H⁻2 போடும். சோ அப்ப அந்த ஹைட்ரஜன் ஐசோடோப்பா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 2 ஹைட்ரஜன் அணு வந்து ஒன்னா சேர்றது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி சேர்ந்து என்ன மாறுது அப்படின்னா வந்து நமக்கு ஹீலியமா மாறுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுல என்ன ஆற்றல் வெளிப்படுது அப்படின்னா வந்து அதிகப்படியான வெப்ப ஆற்றல் வெளிப்படுகிறது. நார்மலா 2 ஹைட்ரஜன் அணுக்கரு ஒன்னா சேரும்னா சேராது. ஏன்னா அணுக்கரு என்னது நேர்மின்சுமை கொண்டது. 2 அணுக்கரோட நேர்மின்சுமைனா ஒன்றை விளக்கும். அப்ப ஒன்றை விளக்கும் போது சேர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா அதிகப்படியான வெப்ப ஆற்றல், அப்ப 10⁻7 10⁻9 மில்லியன் வந்து வெப்ப ஆற்றலை நம்ம உருவாக்கி அதன் மூலியமா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறது அப்படின்றது பண்றோம். அப்ப ஜென்ரலா வந்து மிக லேசான இரு உட்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருவினை உருவாக்குறது அணுக்கரு இணைவு. இது நடக்காது ரூம் டெம்பரேச்சர்ல. அது நடக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதிக அளவு வெப்ப ஆற்றல் உற்பத்தி பண்றோம். அப்ப 2 ஹைட்ரஜன் ஒன்னா சேர்ந்து ஹீலியமா மாறுது, பிளஸ் ஆற்றல் வெளிப்படுகிறது. ஹைட்ரஜனோட ஐசோடோப் வந்து டியூட்ரியம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஹைட்ரஜன்னா 1H1 சொல்லுவோம் ஃப்ரெண்ட். டியூட்ரியம் அப்படின்னா 1H2 அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிட்டியம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் 1H3 அப்படின்னு பார்க்கிறோம். இது ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் அப்படின்னு பார்க்கிறோம். ஹைட்ரஜன் மொத்தம் 3 ஐசோடோப்புகளை கொண்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஒவ்வொரு அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் ஆற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.814 into 10⁻12 ஜூல் அப்படின்னு பார்க்கிறோம். அணுக்கரு பிளவின் போது வெளிப்படும் ஆற்றல் அப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். சோ அது எவ்வளவு அப்படின்னா வந்து 1.6002 into 10⁻19 ஜூல் அப்படின்னு பார்த்தோம். அணுக்கரு இணைவின் போது அப்படின்னு பார்க்கும்போது வெளியாகும் ஆற்றல் வந்து 3.814 into 10⁻12 ஜூல் பார்க்கிறோம். அதிக அளவு ஆற்றல் கொண்டது எது அப்படின்னா அணுக்கரு இணைவின் போது வெளியக்கூடிய ஆற்றல் எடுக்கிறோம். அப்ப புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, அதான் 2 இருக்கு, அதான் 2 போட்டிருக்கோம். அதே மாதிரி புரோட்டான் இது 2 ஒன்னா சேரணும். இப்ப பாருங்க இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், நியூட்ரான் வந்து 0. அப்ப நேர்மின்சுமை கொண்ட 2 ஒன்னா சேர வைக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அப்ப முடிக்காக நம்ம என்ன பண்ணா அதிகப்படியான வெப்ப ஆற்றலை உருவாக்குறோம். அப்ப அணுக்கரு இணைவின் போது இணைவு மற்றும் பிளவு உருவாகும் போது செய் உட்கரு நிறையானது 2 தாய் உட்கரு நிறைய விட கூடுதலை விட குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம பார்த்தோம். முதலே சொன்னேன் என்னன்னா இப்ப அணுக்கரு பிளவின் போதும் சரிதான், இணைவின் போதும் சரிதான். இப்ப சேய் உட்கரு அடுத்து தாய் உட்கருன்னா என்னன்னா இங்க 2 ஹைட்ரஜன் வந்து சொல்லலாம். வந்து அங்க என்ன சொல்லலாம்னா யுரேனியத்தை சொல்லலாம். அதான் வந்து தாய் வந்து சேய் அப்படின்னும் போது அங்க என்னது பேரியம் கிரிப்டான் அப்படின்னு பார்க்கணும். இங்க சேய் யாருன்னா வந்து நமக்கு ஹீலியம் அப்படின்னு பார்க்கணும். இப்ப அந்த உருவாகக்கூடிய அந்த அணுக்கரு பிளவா இருந்தாலும் சரி இணைவா இருந்தாலும் சரிதான் நமக்கு வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றல் அப்படின்றது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரானா இருக்கட்டும் அல்லது நம்ம அங்க பார்க்கும்போது பேரியம் கிரிப்டானா இருக்கட்டும், இங்க பார்க்கும்போது வந்து ஹீலியமா இருக்கட்டும், நிறை வேறுபாடு இருக்கு. அப்ப தாயை விட சேய் வந்து கம்மியா இருக்கு. அப்ப அந்த மிச்சம் இருந்த நிறை எங்கவா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஆற்றலா வந்து மாறுது. அதை வந்து என்ன சொல்றோம்னா அந்த நிறை வலு அப்படின்னு சொல்றோம். அப்ப தாய் உட்கருவின் நிறைக்கும் செய் உட்கரு நிறைக்கும் இடையே உள்ள வேறுபாடு நிறைவலு. இந்த நிறை வேறுபாடு தான் என்னவா மாறுதுன்னா ஆற்றலா மாறுகிறது. இந்த நிறை ஆற்றல் அப்படின்றது வந்து சமன்பாடு யாரு கொடுத்தானா 1905 ஐன்ஸ்டீன் வந்து கொடுக்கிறார். அப்ப நிறை ஆற்றலாக மாறுது, அந்த ஆற்றல் நிறையாகவும் மாறும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. அப்ப நிறை ஆற்றல் சமன்பாடுனா E=mc² அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதான் நம்ம கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதுல C அப்படின்றது என்னன்னா ஒளியின் வேகத்துல போகுது, M தான் நிறை வந்து. அப்ப வெற்றிடத்தில் இது மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 × 10⁻8 மீட்டர் பை வினாடி நம்ம டெஸ்ட்லயும் பார்த்தோம் வந்து. இப்ப முதல் குண்டு அப்படின்னு ஹிரோஷிமால போட்டாங்க. அந்த ஹிரோஷிமால போட்ட அந்த முதல் அணுகுண்டின் பேர் என்னப்பா அப்படின்னா வந்து லிட்டில் பாய் அப்படின்னு. அது என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா யுரேனிய உலகத்தை பயன்படுத்தினாங்க. வந்து அது துப்பாக்கி ஒத்த அணுகுண்டா இருக்கு, துப்பாக்கி மாதிரி இருக்கு அப்படின்னு. 2வது அணுகுண்டு அப்படின்றதோட பேர் என்னன்னா ஃபேட்மேன். இது வந்து நாகசாகில போட்டாங்க. எப்பன்னா அதே ஆகஸ்ட் 9ஆம் தேதி அப்படின்னு. இது வந்து ஹிரோஷிமால போட்டது வந்து ஆகஸ்ட் 6 அப்படின்னு. இந்த ஃபேட்மேன் குண்டுல எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து புளுட்டோனியத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு. அப்ப புளுட்டோனியம் வந்து உள்ளடக்கமா வந்து இருந்தது அப்படின்னு. அணுக்கரு இணைவுக்கான நிபந்தனைகள் அப்படின்னும் போது ஏற்கனவே சொன்னோம் இணைவு நடக்காது. ஏன்னா அது நடக்கணும்னா என்ன பண்ணணும், இப்போ அந்த நேர்மின்சுமை கொண்ட 2 ஹைட்ரஜன் அணு ஒன்னா சேர்றது வாய்ப்பே கிடையாது. நடக்க வைக்கிறதுக்கு 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் வந்து வெப்ப ஆற்றல் அப்படின்றத வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்ப அது ரெண்டும் ஒன்னா சேர்றதுக்கு 10⁻7 10⁻9 அப்படின் போது அது வந்து மில்லியன்ல தான் சொல்ல முடியும் அந்த வெப்ப ஆற்றல். அது கெல்வின் வந்து SI அலகு அப்படிங்கிறோம். ஸோ அது வந்து இணைவுக்கு காரணமா இருக்கு. இந்நிலையில் ஹைட்ரஜன் அணுவின் உட்கருக்கள் ஒன்றோடு அருகருகே சென்று அணுக்கரு இணைவு நடைபெறும். இதனை வெப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 2 அணுக்கருக்களும் நேர்மின்சுமை கொண்டிருப்பதால் மொத்த மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும்.
பண்றோம். இதனால நம்ம என்ன பண்ணோம்னா 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் என்ற அளவில் மட்டுமே சாதாரணமான அணுக்கரு இயக்க ஆற்றலால் இந்த விளக்கு விசையானது தவிர்க்கப்படுகிறது. அப்ப ரெண்டு ஒன்னா சேர்க்கறதுக்கு இந்த டெம்பரேச்சர் நம்ம கொண்டு வரோம். விண்மீன் ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை போன்ற விண்மீன்கள் என்ன பண்ணோம்னா அதிக அளவு வெப்ப ஆற்றலை உமிழ்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா இது அணுக்கரு இணைவு தான். அப்ப ஆற்றலானது விண்மீன் ஆற்றல் நம்ம சொல்றோம். அனைத்து விண்மீன்களும் அதிக அளவு ஹைட்ரஜனை தன்னகத்தை கொண்டுள்ளன. அப்ப விண்மீனின் புறப்பரப்பு வெப்பநிலை வந்து மிக அதிகமாக இருக்கு. அந்த வெப்பநிலையை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அணுக்கரு இணைவுக்கு போதுமானதாக இருக்கு. அப்ப அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு வினை என அழைக்கலாம். அப்ப நார்மலா நடக்கல, அப்ப அணுக்கரு இணைவு நடக்குது, அந்த வெப்ப அணுக்கரு இணை அப்படின்னு பார்க்கிறோம். ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னும் போது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம செயல்படுத்துறோம் அணுக்கரு இணைவு அப்படிங்கிறோம். அப்ப தேவையான உயர் வெப்பநிலையும் அழுத்தத்தையும் உருவாக்க அணுகுண்ட மூலம் போடுறோம். யுரேனியத்தை வச்சு பாம்பு போட்டு அது வெடிச்சு 10⁻7 இருந்து 10⁻9 கெல்வின் வெப்பநிலை உருவாக்கி அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ரெண்டு ஒன்னா சேர்ந்து திருப்பி ஒரு பாம். அப்ப நம்ம ஆட்டம் பாம் போட்டு அப்புறம் தான் ஹைட்ரஜன் பாம். ஆட்டம் பாம் போட்டு வெடிச்சாதான் ஹைட்ரஜன் பாம் பிளாஸ்டே நடக்கும். அப்ப அணுகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னு வெடிக்கும். ஹைட்ரஜன் குண்டு நம்ம போனோம்னா அணுகுண்டு நமக்கு தேவை. அப்ப ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவானது நடைபெற்று கட்டுக்கடங்காத அளவு அதிக ஆற்றல் வெளியேறுகிறது. அப்ப ஹைட்ரஜன் குண்டின் மூலம் அணுக்கரு இணை உருவாகும் ஆற்றலானது அணுகுண்டின் மூலமாக உருவாகும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கு. ஆனா ஏற்கனவே மதிப்பு பார்த்தோம். ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு அப்படின்றது வந்து இணைவு நடந்து சூரியனில் நடைபெறுகிறது. ஒரு வினாடியில வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பாற்றல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.8 × 10⁻26 ஜூல் வந்து அவ்வளவு வெப்பாற்றல் வெளியே வந்தாலும் பூமியை நோக்கி வர்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். காரணம் என்னன்னா பூமியும் சூரியனும் கம்பேர் பண்ணுவோம். சூரியன் வந்து இவ்வளவு பெருசு இருக்குன்னா பூமி இவ்வளவுதான், ஒரு சின்ன டாட் கண்ணுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இந்த பூமியோட சைஸ்ல கம்பேர் பண்ணும்போது சூரியனோட சைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 13 லட்சம் பூமிக்கு வந்து சமம். அப்போ ஒரு சூரியன் அப்படின்றது வந்து எவ்வளவு எதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் அப்படின்றது 13 லட்சம் பூமிக்கு வந்து சமம். அப்போ அந்த அளவுக்கு வந்து பெருசு. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய வெப்ப ஆற்றல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வருது அப்படின்னு வந்து நம்ம ஒரே ஒரு டாட் வந்து வச்சோம்னா அதுதான் வந்து பூமியோட சைஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அவ்வளவு பெருசா இருக்கும். கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைஞ்சிடும். நம்ம தூரமா வேற இருக்கோம்ல, நம்ம எத்தனாவது பிளானட்டா இருக்கணும், 4வது பிளானட்டா வந்து நம்ம இருக்கு, சாரி 3வது பிளானட்டா நம்ம வந்து இருக்கோம். புதன், வெள்ளி, அடுத்து பூமி அப்படிங்கிறோம். ஸோ அப்ப பூமியை வந்து அடையும் போது ஒரு அலகு பரப்பில் இதன் மதிப்பு என்னன்னா 1.4 கிலோ ஜூல் அப்படின்ற அளவுல தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அணுக்கரு இணைவை பயன்படுத்துவது நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது அணுக்கரு இணைவினால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், டியூட்டீரியம், லித்தியம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அணுக்கருகள் மிகுந்த அளவில் கடலில் கிடைக்கின்றன. ஏன்னா கடல் நீர்ல இருக்கு. ஹைட்ரஜன் நம்ம பிரிச்சு எடுத்துலாம். டியூட்டீரியம், லித்தியம் அணுக்கரு இணைவின் கழிவுகள் உருவாவதில்லை அப்படிங்கிறோம். ஏன்னா அங்க அணுக்கரு பிளவுல யுரேனியத்தை பிளக்கும் போது கழிவு என்ன பாத்தீங்கன்னா கதிரியக்கம் தன்மை வாய்ந்ததா இருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு பூமி கடியில ஒரு காங்கிரீட் பிளாக்குள்ள வச்சு புதைச்சிடணும். இல்லை கடல் கடியில எடுத்துட்டு போய் புதைக்கணும். ஏன்னா அதுல இருந்து கதிரியக்கம் வெளியே வந்தது அப்படின்னா நம்ம பாதிக்கும், மரபியல் ரீதியா பாதிக்கும், நம்ம செல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுவோம், நமக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்ற பயத்துல நம்ம இருப்போம். ஆனா அணுக்கரு இணைவுல அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இப்ப ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்துருவோம். கனமான அணுக்கருக்கள் தான் நமக்கு தெரியும். 82 விட கனமான அணுக்கருகள் கொண்டது தான் நம்ம என்ன பண்றோம், இங்க அணுக்கரு பிளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு. அது அணுக்கரு பிளவு. இங்க 2 லேசான அணுக்கருக்கள் இணைந்து அணுக்கருக்களாக மாறும் நிகழ்வு அணுக்கரு இணைவு அப்படின்னு. இது அறை வெப்பநிலை, ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 25 டிகிரி செல்சியஸ்ல நடந்துடும். இது வந்து நடக்கணும்னா என்ன பண்ணணும், உயர் வெப்பநிலை 10⁻7 அல்லது நம்ம 10⁻9 அப்படிங்கிறோம் கெல்வின் வெப்பநிலையில தான் நடைபெறும் அப்படிங்கிறோம். இதுல ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கள் வந்து வெளியிடும் அப்படிங்கிறோம். இதுல அந்த மாதிரி கதிர்கள் எதுவும் வெளியிடாது அப்படிங்கிறோம். ஆல்பா கதிர்கள் பாசிட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அப்படின்னு வெளியிடுனா, ஆனா என்ன வெளியிடனா காமா வெளியிடாது. காமா தான் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப ஆல்பா கதிர்கள், பாசிட்டான்கள், நியூட்ரான்கள் வெளியேறுகின்றன. ஆனா என்ன வராதுன்னா காமா வராது. ஆனா இந்த காமா அப்படின்னு தான் நமக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறோம். அணுக்கரு பிளவு காமா கதிர்களை வெளியிடுவதால் இவை மனிதனின் ஜீன்களை தூண்டி மரபியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப பரம்பரை நோய்களுக்கு இது காரணமாக அமையும் அனுப்புகிறோம். இது வெப்பமும் ஒளியும் உமிழப்படுகின்றன அனுப்புகிறோம். என்னன்னா காமா கிடையாது அனுப்புகிறோம். அதான் இருக்கக்கூடிய நன்மையா இருப்புக்கிறோம். கதிரியக்கத்தின் பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மையில என்ன பயன்படுத்துறோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாஸ்பரஸ் ஐசோடோப் P32 பயன்படுத்துறோம். இது பயிர் உற்பத்தி எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா பூச்சி ஒட்டுண்ணிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து காலி பண்ணிடும். நுண்ணுயிர்கள்லாம் அதெல்லாம் அதான் கெட்டு போறதுக்கு காரணம் அதை அழிக்கும் வந்து. அப்ப பூச்சிகள், ஒட்டுண்ணிகள், நுண்ணுயிர்களால் வந்து ஏற்படக்கூடிய வேளாண் உற்பத்தி பாதிப்பை அதை அழித்து வந்து அப்ப பாதுகாக்குது அப்படிங்கிறோம். அதே மாதிரி சில வகை தானியங்களை வந்து கதிரியக்கத்துக்கு உட்படுத்துறோம். அப்ப தானியத்தை நம்ம கதிரியக்கத்துக்கு உட்படுத்தும் பொழுது வந்து அது நீண்ட நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறோம். சிறிதளவு கதிர்வீச்சு மூலம் வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு அழுகி போகாமல் வந்து பாத்துக்கிறோம். அப்ப பருப்பு வந்து அப்ப வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு,
அதுக்கடுத்து தானியங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புதுத்தன்மையோட இருக்கிறதுக்காக சேமிப்பு காலத்துல முளை விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு. அப்ப பூச்சி, அப்புறம் நுண்ணுயிரிகள், ஒட்டுண்ணிகள் சொல்லிட்டு அதுல பாதிப்புல இருந்து பாதுகாப்பு. அப்ப பாஸ்பரஸ் 32 அப்படின்னு போட்டீங்கன்னா வேளாண்மை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். P32 வந்து. அதுக்கடுத்து மருத்துவம் அப்படின்னு. நோய் கண்டுபிடிக்கிறதுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பயன்படுது வந்து. இப்ப ரத்த சுழற்சியில் உள்ள குறைபாடு அறியும் வந்து, எலும்புகளின் வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டை அறியும், மூளையில் உள்ள கட்டிகளை அறியும், கதிரியக்க ஐசோடோப்புகள் பயன்படுகின்றன. இப்ப என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து இதுல வந்து ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்பர் இதெல்லாமே வந்து கதிரியக்க ஐசோடோப்புகள் நோய்களை கண்டறிய பயன்படுகின்றன அப்படின்னு. இவ்வளவு தனிமங்கள் வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி நம்ம சோடியம் 24 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதயத்தை சீராக செயல்படுத்த வந்து. அப்புறம் அயோடின் 331 அப்படின்னு. முன்கழுத்து கலலை சரி செய்ய அப்படின்னு. இரும்பு 59 அப்படின்னு. இது ரத்த சோகை அடையாளம் காண, கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் காண வந்து. அடுத்து பாஸ்பரஸ் 32 வந்து எதுக்குன்னா தோல் நோய் சிகிச்சை அளிக்க வந்து. கோபால்ட் 60 அப்படின்னு. அப்புறம் தங்கத்தின் ஐசோட்டோப்பான தங்கம் வந்து 198 அப்படின்னு. வந்து தங்கம்னா ஏயுன்னு சொல்லுவோம், சிம்பிள் வந்து ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. தோல் புற்றுநோயை குணப்படுத்த அப்படின்னு. அப்ப அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் சாதனங்கள் நுண்கிருமிகளை கிருமி நீக்க வந்து, அப்ப நுண்கிருமிகளை நீக்கி தூய்மை செய்ய பயன்படுகிறது அப்படின்னு. அப்ப நம்ம இது பொறுத்தவரை மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா பல தனிமங்கள் வந்து பயன்படுத்துறோம். பொதுவா அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்பர் அப்படின்னு. ஸ்பெசிபிக்கா சோடியம் 24, அயோடின் 131, இரும்பு 59, பாஸ்பரஸ் 32, கோபால்ட் 60, தங்கம் 198 அப்படின்றது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அதோட ஐசோடோப்புகள் வந்து கதிரியக்க தன்மை வாய்ந்தது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து தொழிற்சாலையில அப்படின்னு பார்க்கும்போது உற்பத்தி குறைபாடு இருக்கு, விரிசல் இருக்கு, கசிவு இருக்கு அப்படின்னா வந்து சின்ன கிராக் மைல்டா இருந்தாலும் இது கண்டுபிடிச்சு சொல்லிடும், கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்துறோம். அதே மாதிரி வாயுக்கள், திரவங்கள் அளவுகள், திண்மங்களின் அளவு வந்து கதிரியக்க மூலம் பயன்படுத்தப்படுகின்றன. வானூர்தியில எடுத்து செல்லப்படும், வானூர்திக்குன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையும் போது வெடிபொருட்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லக்கேஜ்ல அதுக்கு எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா கலிபோர்னியம் 252 வந்து. அப்ப கதிரியக்க தன்மை வாய்ந்த அந்த கலிபோர்னியம் 252 வச்சு ஸ்கேன் பண்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எக்ஸ் கதிர் கிடையாது, இங்க கலிபோர்னியம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறோம். அவர் புகையை உணரும் கருவி வந்து இப்ப பல பில்டிங்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப புகை உணரக்கூடிய கருவி வந்து இருக்கும். அதுல என்ன பயன்படுத்துனா அமர்சியம் அப்படின்றது பயன்படுது 241. அப்ப புகை உணர்வி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப புகையை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உணர்ந்து உடனே அலாரம் அடிக்கும், உடனே வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த புகையை சென்ஸ் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து உடனே தண்ணி மூலியமா வந்து அந்த புகை நெருப்பு வந்து அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். தொல்லியல் ஆய்வு அப்படின்னு பார்க்கும்போது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு நுட்பத்தை பயன்படுத்தி பூமியின் வயது அப்படின்ற படிம பொருட்களின் வயதை கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது. அப்ப கதிரியக்க கார்பன் அப்படின்ற வயது கணிப்பு அப்படின்னா என்ன, பொருள்களில் புதிந்துள்ள கதிரியக்க கார்பனின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அப்ப பொருள் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து கார்பன் வெளியேற ஆரம்பிக்கும். அப்ப கார்பனோட சிதைவு ஆயுட்காலத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா அது எவ்வளவு பழமையானது அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். வந்து பாதுகாப்பு வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து சில இயற்கை கதிரியக்கங்களை பெறுகின்றன வந்து. அப்ப மண், பாறைகள், வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கதிரியக்கத்தை வெளியிடும். இப்ப எக்ஸாம்பிள் மைக்ரோவன், அலைபேசி, மருத்துவ தொழில் பயன்படுத்த எக்ஸ் கதிர்னு சொல்லிட்டு அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிரியக்கங்கள் அப்படின்றது மிக குறைந்த செறிவை பெற்றுள்ளதால் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறோம். அப்ப அணுக்கரு சோதனைகள் வந்து இருக்கு. அணு உலையிலிருந்து வெளியாக கதிர்வீச்சுகளுமே மனிதனை உருவாக்கிய இரண்டாவது கதிரியக்கம் மூலமாக கருதப்படுகிறது. கவனக்குறையாக முறையின்றி கதிரியக்க பொருட்களை கையாளுதனால் மனிதர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான கதிர்வீச்சு வெளியேறுகின்றன. நீண்ட காலம் கதிரியங்களுக்கு மிக அருகில் பணி செய்யும் ஒருவரின் உடல்நலம் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா வந்து இருக்கும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா டோசிமீட்டர் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம பூமியோட வயது என்னன்னா 45 கோடி 40 லட்சம் ஆண்டுகள் அப்படிங்கிறோம். மனித உடலின் மீது கதிர்வீச்சு படும்போது பாதிப்பை ஏற்படுத்தாத கதிர்வீச்சு அப்படின்றத பெருமளவு என்னன்னு சொல்லி சொல்றது யாருன்னா பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம். அப்ப ICRP அப்படின்னு பரிந்துரை சொல்லிக்கிறோம். ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு பாதிப்பு வந்து இருக்கலாம் அப்படின்னா 20 மில்லி செவரட் வந்து இருக்கலாம். சப்போஸ் வந்து 100 மில்லி ராஞ்செட்டை வந்து தாண்டுது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படின்னா வந்து ஒரு வாரத்துல 100 மில்லி ராஞ்செட் வந்து இருக்கலாம். 100 மில்லி வந்து அதே வந்து 100 ராஞ்செட்டா வந்து இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே வந்து 600 இருந்ததுன்னா இறப்பையை ஏற்படுத்தும் வந்து. அப்ப ராஞ்சன் ஸ்கேல்ல 106 அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா ஒரு வாரத்துல மட்டுமே இருந்துச்சுன்னா புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே கதிர்வீச்சு பாதிப்பு வந்து 606 இருந்ததுன்னா வந்து நமக்கு இறப்பை ஏற்படுத்தும். 600 ராஞ்செட்டா தான். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறிய டோசிமீட்டர் பயன்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு கதிர்வீச்சு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு நம்ம உடல் அப்படி கண்டுபிடிக்கிறது டோசிமீட்டர் யூஸ் பண்றோம். எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில்
பணியாற்றுவோர் கையடக்க டோசிமீட்டரை வந்து அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கரு அளவினை அறிந்து கொள்ள இயலும் அப்படிங்கிறோம். அப்புறம் தடுப்பு வழிமுறைகள் அப்படின்னா கதிரியக்க பொருட்களை தடிமனான காரிய சுவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன கொள்கலனில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறோம். வந்து அப்புறம் அபாயகமான கதிரியக்க பணிகளை பணிபுரியுறாங்க அப்படின்னா காரிய கையுறை வந்து போடுறது, காரியத்தாலான மேலாடையை கட்டாயமா அணியறது, அப்புறம் சாப்பிடுறது உணவை வந்து அருந்துவதை தவிர்க்க வேண்டும் கதிரியக்கம் உள்ள பகுதிகளில். அதை தவிர்த்துட்டாங்கன்னா அப்ப கதிர்வீச்சினால உணவுப் பொருள் பாதிக்கப்பட உட்கொள்ளவும் மாட்டோம். கதிரியக்க பொருட்களை வந்து கண்டிப்பா என்ன பண்ண கையில் தொடக்கூடாது. இடுகைகள் வந்து அல்ல தொலை கட்டுப்பாட்டு கருவி ரிமோட் மூலமா தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி நேரடியாக தொட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறோம். அணுக்கரு உலை அப்படின்னு எடுக்கும்போது அணுக்கரு உலை என்பது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யும் இடமாகும். 1942 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது அப்படிங்கிறோம். அப்ப எப்போ வந்து முதல் அணுக்கரு உலை வந்து கட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1942 அமெரிக்காவில் சிகாகோல கட்டினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் அப்ப கல்பாக்கத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். ஐஜி கார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதே வந்து நம்ம கூடங்குளத்திலேயே வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அணுக்கரு உலையின் வகைகள் அப்படின்னா மொத்தம் 9 அணுக்கரு வகையான உலைகள் வந்து இருக்கு அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். இந்த அணுக்கரு உலையின் இன்றியமையாத பாகங்கள் வந்து என்னென்ன இருக்கு, எரிபொருள் என்ன, தனிப்பான என்ன, கட்டுப்படுத்தும் கலிகளை எடுத்துக்காட்டு எல்லாமே எடுத்துக்காட்டு தான் பார்க்க போறோம். அது இம்பார்ட்டன்ட். தடுப்பு சுவர் வந்து காரியத்தை பூசியிருப்பாங்க. ஒரு 6 அடி திக்னஸ் கூட இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சுவர் தான் இருக்கும். பிளவுக்குட்படும் பொருளை எரிபொருளாக வந்து இருக்கும் அப்படின்னு. பொதுவாக பயன்படும் எரிபொருள் என்னப்பா அப்படின்னா வந்து யுரேனியம் அப்படின்னு தெரியும் நமக்கு. யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா 235 அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி புளூட்டோனியம் வந்து 239, புளூட்டோனியம் 241 அப்படின்றது நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம எதிர்கால வளமை பொருளா இருக்கிறது தோரியம் இருக்கு, யுரேனியம் இருக்கு, புளூட்டோனியம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தனிப்பான்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நியூட்ரான்கள் குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்கள், அதாவது உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களா மாற்றத்துக்கு குறைப்பதற்கு தனிப்பான்கள் பயன்படுகிறது. இதுல எதை பயன்படுத்தா கிராஃபைட் கனநீர் வந்து பயன்படுத்தணும். தனிப்பான் கட்டுப்படுத்தும் களி அப்படின்னு போது என்ன ஆகும்னா நம்ம தொடர்வனையை நிலைநிறுத்தி நியூட்ரான் வந்து அப்சர்வ் பண்றதை கட்டுப்படுத்தும் களி. இதுல போரான் மற்றும் காட்மியம். அப்ப நியூட்ரானை வந்து கண்ட்ரோல் பண்றது வேகத்தை குறைக்கிறதுக்கு வந்து கிராஃபைட் கனநீர் வந்து நியூட்ரானை அப்சர்வ் பண்றது அப்படின்னா போரான் அண்ட் காட்மியம் அப்படின்னு அது உட்கரும் திறன் கொண்டது அப்படின்னு. குளிர்விப்பான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அணுக்கரு இயற்பியல் துறையில் ஆய்வினை மேற்கொள்ளுதுன்னா சில அணுக்கரு ஒளி குளிர்விப்பான் அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்கான அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த டர்பைனர் நீராவியை வந்து கொண்டு போயிட்டு விசையாளி டர்பைனர் இருக்குல்ல அதை வந்து ரொட்டேட் பண்றது, மின் உற்பத்தி செய்யறது. இல்லை நீர், காற்று, ஹீலியம் அப்படின்றது அந்த வெப்பத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு விரிவடைஞ்சு வேகமா போயிட்டு விசையாளியை சுத்த வச்சு அதுல இருந்து மின்சார உற்பத்தி அனுமதிக்கிறோம். அடுத்து தடுப்பு சுவர் அப்படின்னா காரியத்திலான சுவர் அப்படின்றது வந்து இருக்கும் சொல்லிமுக்கிறோம். இப்போ அணுக்கரு உலை அப்படின்னு நம்ம பிக்சர்ல பார்த்துலாம். இது அணுக்கரு உலை. இந்த அணுக்கரு உலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுப்படுத்தும் களி அப்படின்றது உள்ள இன்செர்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து எதை வந்து கட்டுப்படுத்துறோம் அப்படின்னா இந்த நியூட்ரானை வந்து கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு நியூட்ரானை அப்சர்வ் பண்றது. தனிப்பான் அப்படின்றது வந்து ஆல்ரெடி இருக்கும். அது நியூட்ரானோட வேகத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு. எரிபொருள் வந்து தண்டா இருக்கும், ராடா தான் உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னா யுரேனியம் அப்படின்றது உலோகம் அப்படின்னு. அப்ப அதுல ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம வந்து இடிக்கும் போது என்னன்னா அந்த உலையில அந்த அணுக்கரு பிளவு அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா அதுல இருந்து வெளிவரக்கூடிய வெப்பம், அந்த வெப்பத்தை என்ன பண்ணோம் குளிர்விப்பான் என்ன பண்ணும் அதை அப்சர்வ் பண்ணும். அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து நம்ம அந்த வெப்பத்தை எடுத்துட்டு வெளியே வரும். வெளியே வந்தோம்னா நீர் வந்து திருப்பியும் ஆவி ஆகிட்டு அது போயிட்டு என்ன பண்ணணும்னா அந்த டர்பைன் விசையாளி இருக்குல்ல ஸோ அதை ரொட்டேட் பண்ண வச்சு திருப்பி என்ன பண்ணணும் உள்ள வரும். அப்ப இது திருப்பி நம்ம குளிர்விக்கிறது எங்க அப்படின்னா நம்ம அந்த கடல் நீர் அப்படின்றத பயன்படுத்தி என்ன பண்ணா அந்த நீர் உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வரும், வெப்பத்தை கடைசியாக எடுத்துக்கும். அந்த நீராவி போயிட்டு அந்த டர்பைனை ரொட்டேட் பண்றது மூலியமா நமக்கு மின்சார உற்பத்தி அப்படின்னு இங்க மேல நடந்துடும். அப்ப டைனமோ அப்படின்றது இங்க தான் இருக்கு. அது மூலியமா மின்சார உற்பத்தி நடந்துடும். நடந்ததுக்கு அப்புறம் அந்த நீராவி எங்க வரும்னா கடல் நீரோட வந்து கான்டாக்ட் பண்ணும். கடல் நீரோட கான்டாக்ட் பண்ணா அந்த வெப்பத்தை கடல் நீர்ல இழந்துட்டு திருப்பி போகும். இப்போ எக்ஸாம்பிள் கூடங்குளம் கல்பாக்கத்துல நம்ம அதுதான் பண்றோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து அணுக்கரு உலையின் பயன்கள் வந்து அணுக்கரு உலை அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. பல விதமான பயன்பாடுகளை உடைய கதிரியக்க ஐசோட்டோப்புகளை உருவாக்கும். அப்போ ஒண்ணு மின் உற்பத்தி, அதுக்கப்புறம் ஐசோட்டோப்புகளை உருவாக்க இது வந்து காரணமா இருக்கு அனுமுகிறோம். எங்கன்னா அணுக்கரு உலை அனுமுகிறோம். அதுக்கு அடுத்து அணுக்கரு இயற்பியல் துறையில் ஆய்வினை மேற்கொள்கிற சில அணுக்கரு உலைகள் பயன்படுகின்றன. ஆய்வு மேற்கொள்றாங்க, அதையும் பண்றாங்க. அப்ப இயற்பியல் துறையில ஆய்வு அனுமதிக்கிறோம். ஒண்ணு மின்சார உற்பத்தி, ரெண்டாவது ஐசோட்டோப்புகளை உருவாக்குறது, மூணாவது ஆய்வு, அப்புறம் பிளவுக்குட்படாத பொருட்களை பிளவுக்குட்படும் பொருளாக மாற்றுவது அனுமதிக்கிறோம். அதாவது வளமை பொருளும் பார்த்தோம். ஃபியூச்சர்ல யூஸ் பண்றது தோரியம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்திய அணுமின் நிலையங்கள் வந்து 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து அணுசக்தி ஆணையம் அப்படின்னு பார்க்கிறோம். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மும்பையில் அமைக்கப்பட்டது. எங்க அமைச்சாங்கன்னா மும்பையில் அமைச்சாங்க 1948 அப்படின்னு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதன் தலைவராக டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து முதல்ல பொறுப்பேற்றுக்கிட்டாரு. சோ அணுசக்தி துறையில் நடைபெறும் அனைத்து ஆய்வுகளும் இந்த நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்ப இதனோட பேர் வந்து பார்க், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவோம். பாபா அணு ஆராய்ச்சி மையம் அனுமதிக்கிறோம். இந்திய மின் உற்பத்தியில் அணுசக்தியானது 5வது வளமாக உள்ளது அனுமதிக்கிறோம். அப்ப அணுசக்தியான மின் உற்பத்தியில 5வது வளமா இருக்கு. அதிக அளவு நம்ம எதை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா வந்து தெர்மல் பவர் பிளான்ட் சார்ந்திருந்தோம். இப்ப சோலாரு
அப்புறம் விண்டு மில்லு, இதெல்லாம் வந்து நான் ரெனியூபிள் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் இப்போ அதிகமாயிருச்சு. புதுப்பிக்க தளங்கள், புதுப்பிக்க தக்க வளங்கள்ல இருந்து நமக்கு மின் உற்பத்தி அதிகமாயிட்டு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த நம்பர் மாறும், அதனால இப்போதைக்கு இந்த நம்பர் வேண்டியதில்லை. தாராபுரம் அணுமின் நிலையம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலம் தலா ஒரு அணுமின் நிலையம் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 2 இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்டான ஒரு லொகேஷன்ல இருக்கும், பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி கூடங்களும் இங்க கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் கல்பாக்கம் மற்றும் கூடங்களும் ஆகிய 2 அணுமின் நிலையங்கள் இருக்கு. ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது அப்படின்னா அப்சாரா அப்படின்னு பார்க்கலாம். அப்சாரா, சைரஸ், துருவா, பூர்ணிமா இது எல்லாமே வந்து பார்க்குன்னு சொல்லி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மும்பைல தான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆல்பா துகள் அப்படின்னும் போது ஒரு ஊடகத்தில் பயணிக்கும் தூரம் அப்படின்னா அது மீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஆல்பா துகளின் வீச்சு அப்படின்னு பார்க்கறது. சிதைவுகளின் எண்ணிக்கை அப்படின்றது என்னன்னா ஒரு வினாடிக்கு ஏற்படும் சிதைவுகளின் எண்ணிக்கை தான் நம்ம சொல்லக்கூடிய அது வந்து பெக்கோரல் அப்படின்ற இதுல வந்து அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு பொருளின் அரை ஆயுள் அப்படின்றது என்னன்னா அது பாதியா சிதைவடைகிறது, ஆரம்ப அளவின் பாதியை சிதைக்க எடுக்கும் நேரம் தான் அதனுடைய அரை ஆட்காலம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது வந்து வினாடிகளா இருக்கலாம், நிமிடங்களா இருக்கலாம், அல்லது ஆண்டுகளா இருக்கலாம். இப்போ விஸ்மத்துல எடுத்துன்னா அந்த பேரஞ்சத்தோட வயதை விட அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும். ஒத்த அணியன் மற்றும் வெவ்வேறு நிறையன்களை கொண்ட ஒரே தனிமங்களின் அணுக்களை வந்து ஐசோடோப்புகள், இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஐசோடோப் அப்படின்னும் போது அணியன் ஒன்று தான். இப்போ ஹைட்ரஜன் எடுத்தால் அணியன் ஒன்று தான் இருக்கு. ஆனால் நிறையன் மட்டும் நமக்கு என்ன ஆகுது, வேறுபடுது. என்ன வேறுபடுது? 1 இருக்கு, 2 இருக்கு, 3. அப்போ ஹைட்ரஜன் ஐசோடோப் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கு, டியூட்டீரியம் இருக்கு, டெரிட்டியம் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அணியன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, கீழே நிறையன் தான் வேறுபடுது. ஐசோடோப் வந்து ஒத்த நிறையனியம் வெவ்வேறு அணு எண்ணியம் கொண்ட வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் ஐசோபார் வந்து. அப்ப என்ன சொல்றோம்னா ஒத்த நிறையன் இருக்கு, மேல இருக்க நிறையன் வந்து ஒன்னா இருக்கு, ஆனா அணியன் வந்து வேறுபட்டு இருக்கு. அப்ப அது வந்து ஐசோபார் அப்படின்ற எடுத்துக்காட்டு நீங்க நெட்ல போட்டு கூட அப்படியே எழுதிருங்க ஃப்ரெண்ட். ஒத்த நியூட்ரானின் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் ஐசோட்டோன்கள் எனப்படும் அப்படிங்கிறோம். அப்ப ஐசோட்டோன் ஒத்த நியூட்ரானின் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் ஐசோட்டோன்கள் அப்படிங்கிறோம். இல்ல கமெண்ட்ல கூட நீங்க போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்றேன். ராஞ்சன் வந்து எக்ஸ் கதிரிலே கண்டுபிடித்தார் அப்படிங்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அது மாதிரி அணுக்கரு கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு கோள வடிவமற்ற வடிவத்தை பெற்றிருக்கும். ஏன்னா கூட்டு மாதிரி அப்படின்னா வந்து ஒன்று மேல ஒன்று இப்படி இருக்கும். அப்போ கோள வடிவம் அதுக்கு கிடையாது. வந்து நடுநிலை மின்னோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டான் எண்ணிக்கை, எலக்ட்ரான் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் சமமா இருக்கும். புரோட்டான் வந்து நேர்மின் சுமை கொண்டது, எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை கொண்டது. அப்போ ஒரு அணுக்கருல வந்து புரோட்டானும் அணுக்கருக்கு வெளியே எலக்ட்ரான் இருக்கும். அதனால ஒட்டுமொத்தமா மின்னூட்டம் நடுநிலை அப்படின்னு பார்க்கிறோம். நேர்முறை மின்னூட்டம் கொண்ட அயனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எலக்ட்ரான் இழந்துருச்சுன்னா அப்ப புரோட்டானின் எண்ணிக்கை வந்து கூடுதலா இருக்கும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையை விட. அப்ப இது கூடுதலா இருந்தா என்ன ஆகும், அப்ப நம்ம வந்து நேர்மின் சுமை கொண்டதா இருக்கும். எதிர்மறை மின்னூட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது ஒரு புரோட்டானை இழந்துரும். அப்ப புரோட்டானின் எண்ணிக்கையை விட எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதிகமா இருந்தது அப்படின்னா அப்ப எதிர் மின்சுமை கொண்டதா வந்து மாறுது அப்படிமுக்கிறோம். அப்ப நம்பர் வந்து ஈக்குவலா இருந்தா மின்சுமை ஏற்றுறது. புரோட்டான் எண்ணிக்கை அப்படின்றது அதிகமா இருக்கு, எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும் நேர் மின்சுமை. அப்ப எலக்ட்ரான் இழந்துருச்சுன்னு அர்த்தம் ஒண்ணு. அதே வந்து புரோட்டான் ஒண்ணு இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப எலக்ட்ரான் எண்ணிக்கை ஒண்ணு அதிகமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணு ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை பெற்றால் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இழக்க முடியாது புரோட்டான் வந்து. அப்ப எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருச்சு அப்படின்னா அப்ப இழந்தால் அப்படின்னா வந்து அது வந்து நேர்மறை மின்னூட்டமா மாறும். எலக்ட்ரானை வந்து பெற்றால் அப்படின்னும் போது எதிர்மறை மின்னூட்டமா வந்து மாறும். பாசிட்ரான் எலக்ட்ரானின் எதிர் துகளா வந்து இருக்கு, அதாவது ஒரே நிறைய கொண்டுள்ளது. பாசிட்ரானும் எலக்ட்ரானும் ஒரே நிறை ஆனா எதிர் துகளா இருக்கு. நியூட்ரினோ அப்படின்றது வந்து மின்னோட்டம் இல்லாத ஒரு துணை அணு துகளா வந்து இருக்கு, மிகச்சிறிய நிறை கொண்டது வந்து. இது ஈர்ப்பு மட்டும் பலவீனமான விசை வழியாக மட்டுமே தொடர்பு கொள்ளுது. நியூட்ரினோ அப்படின்றது ஈர்ப்பு விசையில தொடர்பு கொள்ளலாம், பலவீன விசை. மற்றபடி அது பாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கும் நம்ம பூமியில அனுப்புகிறோம். புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையானது ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கிறோம். இது ஈர்ப்பு விசையை காட்டிலும் மிகவும் வலிமை, புரோட்டானையும் நியூட்ரானையும் இணைக்கக்கூடியது அப்படின்னு அணுக்கரு விசைன்னு சொல்லுவோம். இது ஈர்ப்பு விசையை காட்டிலும் மிகவும் வலிமையானது. இதான் வந்து யுகாவா விசை என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். ஏன்னா புரோட்டான் நியூட்ரான் வந்து ரெண்டுமே பைண்ட் ஆகி இருக்கும் அணுக்கருல. ஸோ அப்படி இணைந்து காணப்படுறதுக்கான விசை வந்து யுகாவா விசை அப்படின்னு பார்க்கிறோம். ஈர்ப்பு விசையை காட்டிலும் வலிமையானது அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைவு செய்கிற ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நம்ம அணுக்கரு இயற்பியல் அப்படின்ற தலைப்பு வந்து முடிச்சாச்சு. நாளை வகுப்புல நம்ம வந்து வேதியியல் தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.